सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणि नमः। श्री कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் அருமையான கிரந்தம் பாகவதம். அந்த பாகவதத்தில் நாம் பார்க்குறது என்னென்னா, துக்கங்கள்லாம் பறந்து போயிடும். ஸ்மர துக்கம் கமிஷ்யதி. பகவானை நினச்சா போதுமா. ஆனால் நம்ம கடுமையான சாதனைகளை தான் நம்புறமே தவிர சுலபமாக பகவானை ஸ்மரிக்கிறது, பகவானை நினைக்கிறதையோ, பகவான் கதைகளை பேசுகிறதையோ, பகவான் நாம சொல்கிறதுலையோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன்றோம். கடுமையான சாதனைகளை, கடுமையான சம்பிரதாய சடங்குகளை கடைப்பிடிக்கிறோமே தவிர மனசில் அவனை வைக்கிறதுக்கு தவறி விடுகிறோம். மனசில் பார்த்தா உலக விஷயமான குப்பைகள் தான் மனசில் இருக்கே தவிர நிறைய பேர் மனசில் பார்த்தா பகவானே கிடையாது. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, பகவான் எனக்கு பக்தி கொடுக்க மாட்டேன்றான், பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்றான். நீ உண்மையிலே சொல்லப்போனால் நாம் விருப்பப்படலை பகவானை நினைக்கணும், பகவான் பக்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கல, அதுதான் காரணம். ஆனால் பகவான் மேலே பழி தூக்கி போட்டுருவோம். பகவான் எனக்கு என்றைக்கு அனுகிரகம் பண்ணுறாரோ அன்றைக்கி தான் நான் பாகவதம் படிப்பேன், அன்றைக்கி தான் எனக்கு பாகவதத்தில் பக்தி வரும். எனக்கு நினச்சாலாம் பக்தி வர மாட்டேன்றது. யார் சொன்னது? நீ பக்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை, பக்தி பண்ணணும்னு ஆசைப்படுற பாரு, அதுவே பக்தி தான். அந்த பக்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டாவே பகவான் பக்தி கொடுப்பான். நீ ஆசைப்படலைன்னா சொல்லு, அப்படிதான். ஐயோ நமக்கு அவங்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் பிரகலாதனுக்கு மாதிரி நம்மளுக்கு பக்தி வரலையே, நாரதுக்கு மாதிரி பக்தி வரலையேன்னு சொல்கிறதுக்கு ஏங்கிறதுக்காக தான் பாகவதமே. குந்தி மாதிரி பக்தி வரலையே, பீஷ்மருக்கு இந்த மாதிரி பக்தி நம்மளுக்கு வரலையே அப்படின்னு ஏக்கம் நம்மளுக்கு உண்டாகிறதுக்காக தான் பாகவதமே. அப்படி ஏக்கம் உண்டானாலே பக்தின்னு பேர். உங்களுக்கு வேணாம்பா, புஸ்தகத்தை திறந்தால் ஒரு ஸ்லோகம் கூட படிக்க முடியல, மூடே இல்லை. என்னது? புஸ்தகத்தை திறந்தால் ஒரு ஸ்லோகம் கூட படிக்கிறதுக்கு மூடே வர மாட்டேங்குது. அடப்பாப்பா, புஸ்தகத்தை டப்புன்னு மூடி வச்சிடுறோம், படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. சரி, நினைக்கலாம். குந்திஸ்துதி, பீஷ்மஸ்துதி, அப்படி குந்தி மகாராணி பாண்டவர்களை காப்பாற்றுந்து, பிரகலாதனை பகவான் காப்பாற்றுது, நரசிம்மவதாரத்து அப்படின்னு இதுலையாவது நினைக்கலான்னு பார்த்தா அந்த நினைவு வர மாட்டேன்றது. ஏன்னா உலக விஷயங்களாகிய நினைவுகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அதெல்லாம் மனசு நொடிஞ்சு போகும். அந்த பிரச்சனைகள், இப்போ ஒரு பிரச்சனைகளில் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளில் மனசு ஆழ்ந்து போயிருக்குன்னா எப்படி கிருஷ்ண பக்தி மனசில் தங்கி நிற்கும் சொல்லும் பார்க்கலாம். தங்கி நிற்காது இல்லையா?
அப்போது எனக்கு அச்சுதா பிரபுன்னு ஒரு பிரபு, அவர்கள் நான் சொல்லுவேன், இதை போல் பிருந்தாவனத்துக்கு போகலாம் வரீங்களான்னு கூப்பிடுவார் அவர். அப்போ நான் சொல்லுவேன், எங்கள் பிரபு பகவான் அனுகிரகம் பண்ணல, இன்னும் கையில் பைசா இல்லை, பணம் இருந்தால் தான் பிருந்தாவனத்துக்கு போனால் செலவாகும், அதெல்லாம் நான் செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணும் பிரபு, ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணுறதுக்கு எல்லாம் பணம் வேணும் பிரபு, அது பகவான் என்றைக்கு அனுகிரகம் பண்ணாலும் அன்றைக்கி நான் வரேன் பிரபு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா வேஷம் போடுறீங்க, நீ பொய் சொல்கிறீங்க. என்ன பிரபு, உண்மையிலே பணம் இல்லை பிரபு. பணம் இல்லைன்றது ஓகே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ஆனால் பகவான் அனுகிரகம் பண்ணலன்னு சொல்கிறீங்க பற்றியா, அது பொய். ஏன் பிரபு, பகவான் அனுகிரகம் பண்ணாமல் இப்போ நான் கூப்பிட்றேன், இப்போ அவர் கூப்பிட்றாரு யார், பகவான் அனுகிரகம் பண்ணாமையா? அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் விருப்பப்படலை பிருந்தாவனத்துக்கு வரணும்னு, முதல்ல அதை ஒத்துக்குங்க. நீங்கள் விருப்பப்படாமல் பகவான் அனுகிரகம் பண்ணல, இப்போ நான் கேட்டதுக்காக எனக்கு சப்பக்கட்டு காட்டுறதுக்காக அப்படி சொல்கிறீங்க, சமாளிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறீங்க. எங்கள் பிரபு பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணல, நீங்கள் போய்ட்டாங்க பிரபு பிருந்தாவனத்துக்கு, நான் வர முடியாது, எனக்கு இப்போ கையில் வர பைசா இல்லை, பைசா என்னைக்கு பகவான் அனுகிரகம் பண்ண அன்றைக்கி நான் வரேன் அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கரெக்டாக அவர் சொல்கிறது. நான் சரி நம்ம பிருந்தாவனத்துலாம் போனோமா, அப்புறம் எப்பாவது போய்க்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஆனால் அவர் சொல்கிறது கரெக்டு, நீங்கள் விருப்பப்படலை, நாம் விருப்பப்பட்டால் பிருந்தாவனத்துக்கு போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டா பகவான் அந்த ஆசைக்கான், நீ ஆசைப்பட்டால் பகவான் அதற்கான அந்த சூழ்நிலைகளை நமக்கு அமைப்பான், அதுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை பகவான் அமைப்பான். கண்டிப்பாக உனக்கு பணம் எப்படியோ கட்சிடும். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அப்படியே பிரபு, ஆமாம் நீங்கள் விருப்பப்படலை, நீங்கள் விருப்பப்படாமல் சும்மா ஏதோ 10 பேர் சொல்கிற மாதிரி எனக்கு பகவான் என்றைக்கு அனுகிரகம் பண்ணுறானோ நீ நான் பிருந்தாவனத்துக்கு வந்துடுறேன், இப்போ என்னால் வர முடியாது, கையில் வர பைசா இல்லை, நிறைய செலவுகள் இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது செப்பக்கட்டு இப்படி ஒரு இதுவாக பேசுகிற மாதிரி கேஷுவலாக, இது ஒரு கேர்லெஸ்ஸாக பேசுகிற பற்றியா, இந்த பேச்சை தவிர்க்கணும். உண்மையிலேயே உள்ளார்ந்த மனசோட பிருந்தாவனத்துக்கு போகணும் கிருஷ்ணா அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு பகவான் பணத்தையும் கொடுத்து அதுக்கான சூழ்நிலைகளையும் அமைச்சு ரிலாக்ஸாக பிருந்தாவனத்தை பார்த்துட்டு வரபடி பகவான் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னார் அவர் அச்சுதா பிரபு. என் ஃப்ரெண்டு தான் அவர், அருண் அவர் பேர், தீட்சையில் எத்தனை தீக்ஷா நாமம் அச்சுதா பிரபு, அச்சுதன். அவர் என்ன பண்ணார், சரி இப்படி சொன்ன உடனே சரி அதே மாதிரி பகவானே உண்மையிலே பிருந்தாவனம் வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நினச்ச உடனே கொஞ்ச நாளில் பார்த்தா எப்படியோ கையில் காசு கிடச்சிது. உடனே காசு எடுத்துன்னு நேராக அவர் கூட பிருந்தாவனத்துக்கு அங்கே போயிட்டேன். அவர் ஏற்கனவே போய் அங்கே தங்கியிருக்கார் பிருந்தாவனத்தில், எனக்கு முன்னாடியே போயிட்டார். அப்புறம் பிருந்தாவனத்துக்கு போனோடனே எனக்கு 9 நாள் 80 இடம் சுற்றி காமிச்சார் பிருந்தாவனத்துக்கு. அப்போ இப்போ எப்படி பிருந்தாவனத்துக்கு வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. தெரில பிரபு, இப்போ எப்படி பணம் கிடச்சிது, பணம் இல்லைன்னு தானே பிருந்தாவனத்துக்கு இப்போ எப்படி கிடச்சிது. நீங்கள் நினைக்கல, நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் சங்கல்பத்தை பகவான் நிறைவேற்றும். இது உண்மை, 100% உண்மை. அதனால் பகவான் நீ பக்தி பண்ணணும், இந்த பாகவதத்தை புஸ்தகத்தை பார்த்துன்னு இருந்தாவே இந்த பாகவதத்தில் பக்தி வரமாட்டேன்தே அப்படின்னு என்னைக்காவது ஏங்கி இருக்கிறியா? ஏங்காமல் உனக்கு எப்படி பக்தி வரும்? அந்த ஏக்கமே பக்தின்னு பேர். அப்போது சுஸ்ரூஷிபி தக்ஷணாத்து அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சுஸ்ரு ஈஷ கேட்கணுன்னு ஆசைப்பட்டாலே, சுஸ்ருன்னா கேட்குறது, சுஸ்ரு ஈஷன்னா ஆசைப்படுறது. அப்போ சுஸ்ரூஷிபி தக்ஷணாத்து அப்போ எப்போ கேட்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அந்த க்ஷணத்திலே பகவான் சத்தியோஹிருத்தி அவருத்தியதே உடனே ஹிருதயத்தில் பகவான் தங்கிடுவானா. அப்போ பகவான் தங்கிட்டான்னா உனக்குள்ளே அந்த ஆசையை தூண்டுவான் உனக்கு ஹிருதயத்துக்குள்ளே. அப்போ அந்த கிருஷ்ண பிரேமை உனக்குள்ளே பெருக்கெடுத்து விடும். அப்போ புரியாத பாகவதம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும், தெரியாத விளக்கங்கள்லாம் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும், கிருஷ்ண பிரேமை உனக்குள்ளே ஊற்றெடுக்கும். அப்போ பகவானுடைய அந்த ரட்சணைகளை நீ பார்ப்ப. அப்போ குந்தி ஸ்துதி படித்தாலும் இனிமே சுவையாக இருக்கும், பீஷ்ம ஸ்துதி படித்தாலும் சுவையாக இருக்கும், பிரகலாத் சரித்திரம் படித்தாலும் துருவ சரித்திரம் படித்தாலும் உனக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அப்போ நீ விரும்பலை, நாம் தான் விரும்பலை, பகவத் பக்தி வேணும்னு விரும்பினா பகவான் கண்டிப்பாக கொடுப்பான். நாம் விரும்பலை, நாம் தான் உலக விஷயங்களை விரும்புகிறோமே, நம்ம ஆசைகள்லாம் வேறு விஷயத்தில் இருக்கே, அதை வச்சுக்கிட்டு எனக்கு பகவான் பக்தி கொடுக்கல அப்படின்னு பகவானுக்கு குறை சொல்லியிருந்தா தன்னாலே பக்தி. அப்போ நீ கேட்காம எப்படி பகவான் கொடுப்பான்? அது தன்னாலே வரும்னு நினச்சேன், வரல. எனக்கு உலக விஷயத்துலேயே கரெக்டாக வேலை வெட்டி டைம் கரெக்டாகுது.
அப்படி டைவர்ட் பண்ணிட்டானா, நீ விருப்பப்பட்டால் எனக்கு இந்த பாகவதம் படினா ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு வேலை அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இல்லைப்பா எனக்கு வேலைகள் நிறைய இருக்குது, குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் எனக்கு வரணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு நீ வெளிப்புறமாக சொல்கிறியே தவிர உள்ளுக்குள்ளே நம்ம நினைக்கிறது ஒன்று, பேசுறது ஒன்று. நினைக்கிறது தான் பேசணும். நினைக்கிறது என்னென்னா அந்த காரியத்தை முடியணும், இந்த காரியத்தை முடியணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பணம் இப்போ வர வேண்டியது ஒரு 10 லட்ச ரூபா அது நம்மளுக்கு கை பார்த்து வர வேண்டியது இருக்குது, அதெல்லாம் அதுதான் முக்கியமாக உங்கள் மனசில் இருக்குது. பாகவதம் படிக்கணுன்றது முக்கியமாக இல்லை அப்போ. ஆனால் வெளிப்புறமாக என்ன சொல்கிற, மற்றவங்கள பார்க்கும்போது பக்தர்களை பார்க்கும்போது பாகவத்தில் பக்தி எனக்கு வேலையே இப்போ டைட்டாக இருக்குது, எல்லாமே பிஸியாக இருக்குதுப்பா, அப்படியே பகவான் இந்த வேலையில் எனக்கு சிரமமாக இருக்குது, பாகவத்தில் பக்தி என்றைக்கு பகவான் கொடுக்குறானோ அன்றைக்கி நான் வந்துடுறேன். பாகவத்தில் பக்தி பண்ணணும்னு நான் ஆசை தான் படுறேன், ஆனால் நான் ஆசை தான் படுறேன், பகவான் கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்ட்டு போய் சொல்கிறேன். ஆனால் இது சொல்கிறது பச்சை பொய்ன்னு நல்லா தெரியுது. நான் ஆசை தான் படுறேன், ஆனால் பகவான் பக்தி கொடுக்க மாட்டேன்றானா, இது பொய், அப்பட்டமான பொய். இவனுக்கு என்னென்னா இந்த 10 லட்ச ரூபாய் இன்றைக்கி போய் அது எப்படி நம்ம 10 லட்ச ரூபா கிடைக்க வேண்டிய காசு அது எப்படி, அதுதான் மனசில் ஓடின்னு இருக்குது. அந்த 10 லட்ச ரூபா மீட்டெடுக்கிறது தான், அந்த 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது தான் புத்தி போயின்னு இருக்கு. ஆனால் அதை ஒத்துக்க மாட்டான். பௌதிக விஷயத்தில் ஆசை இருக்குது, அந்த குப்பைகள் தான் நிறைஞ்சிருக்கு, அந்த பணத்தை அடையணும், பொருள் அடையணும், ஒரு காரியத்தை அதில் தான் புத்தி போயிருக்குன்றதை ஒத்துக்க மாட்டான். ஆனால் நான் பக்தி வர மாட்டேன், நானும் பகவான் பக்தி கொடுக்கல எனக்கு, அதனால் பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது படிக்கிறதுக்கு. எங்கே பிரபு படிக்கிறதுக்கு மூடே வர மாட்டேங்குது. ஆனால் மூடி எப்படி வரும்? நீ உண்மையிலேயே பகவான் இடத்துல ஐயோ கிருஷ்ணா நான் இவ்வளோ பௌதிக விஷயத்தில் உழல்றேனே, பணம்னு பணத்தை பின்னாடி ஓடுறேனே, நான் குடும்பத்துக்காக இப்படி பாடாப்படுறேனே, எனக்கு கொஞ்சம் உன் பக்தியில் எனக்கு திளைக்க முடியலையே அப்படின்னு என்றைக்காவது மனசால் நினச்சிருப்பியா? அந்த ஆழ் மனசில் நீ நினச்சிருந்தனா கண்டிப்பாக பகவான் அதை தான் ஃபஸ்ட்டு சேங்ஷன் பண்ணுவான். பௌதிக விஷயமான ஆசைகள்லாம் கூட பின்னாடி நிறைவேற்றுவான். ஆனால் ஃபஸ்ட்டு உனக்கு எதனை நிறைவேற்றானா பகவத் பக்திக்கு தான் முதலிடம் கொடுப்பான். அப்போ உடனே உனக்கு பக்தியை உண்டாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவான். இது எனக்கு நடந்திருக்கு, அதுக்காக சொல்கிறேன். நம்ம நினைக்கிறது தான் முடியும். ஸ்ரீகிருஷ்ண சரணாம்புஜம் ஸ்மரண நினைக்கிறது, ஸ்மர துக்கம் கமிஷியது. அப்போது துக்கங்கள்லாம் பறந்து போயிடும், கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே வந்துடும். அவன் சத்தியோகிருத்தியவர்த்தி உடனே பகவான் வந்துடும் உள்ள. நீ நினச்ச மாத்திரத்தினாலே உனக்கு பக்தி உண்டாகும். நம்ம நினைக்கிறது இல்லை, உண்மையான ஆர்வத்தை விருப்பத்தை நம்ம காட்டுறதில்ல பாகவதத்தில். அப்படி காட்டினா என்றைக்கோ உனக்கு பக்தி வந்திருக்கும். நாம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் பகவான் என்ன பண்ணுவான்? பக்தினாவே அலட்சியம், பாகவதனாவே அலட்சியம். ஆனால் போப்பா 2 ஸ்லோகம் கூட படிக்க மூடே இல்லை அப்படின்ட்டு போயிட்டு நீ பாட்டு என்ன பண்ணுற வேறு விஷயத்தில் எது மனசு கவருதோ அது மாதிரி ருச்சிகரமாக பொழுது போக்கணுன்றதுக்காக என்னென்னலாம் ஃபோன் நோண்டணும், யூடியூப் பார்க்கணும், அதை உனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கே. உன் சிந்தனைகள் உன் விருப்பங்கள்லாம் வேறு விஷயத்தில் இருக்குது, அதெல்லாம் வேறொன்றி போயிருக்கும் போது பகவான் எப்படி உன் பக்தி கொடுப்பான்? நீ நினைக்கிறது ஒன்று, அப்போ எப்படி நடக்கிறது வேறவா இருக்கும்? நீ என்ன நினைக்கிறியோ அதான் நடக்கும். அப்போது அந்த விஷயத்தில் தான் நீ ஈடுபடுற, அதில் தான் விருப்பம் தெரிவிக்கிறேன்னு அதுதான் பகவான் நிறைவேற்றும். லோக விஷயங்களில் தான் உனக்கு புத்தி போகும். பகவத் விஷயம் முக்கியமாக உனக்கு எப்போ தோணுதோ நல்லா புரிஞ்சிடும். பகவத் விஷயம் முக்கியமாக இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சுன்னா அதை நினைப்பேன். கிருஷ்ண பக்தி எனக்கு வரலையே, கிருஷ்ணா எனக்கு பக்தி வர மாட்டேது, புஸ்தகத்தை திறந்தால் எனக்கு ஒரு 2 ஸ்லோகம் கூட படிக்க முடியலையே அப்படின்னு நினச்சினே இருந்தனாவே பகவான் என்ன பண்ணுவான், உனக்கு நிறைவேற்றுவான். உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு நாள் பார்த்தா பிச்சுன்னு வரும் பக்தி. அப்போ பாகவதம் படிக்கிறது போதே கண்ணில் கண்ணீர் வரும், உனக்கு புரியாத விஷயம்லாம் புரியும், பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இதை செய்கிறதில்ல. சில பேர் கதை சொல்கிறாங்க பார்க்குறேன், நாடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இருக்கிறத சொல்கிறேன் ஃபேக்ட்டு. அது எப்படி தான் கதை சொல்லுவாங்களோ தெரில. பாகவத்தில் இருந்துக்கிறத சொன்னாவே போதும், இவங்க வெளி விஷயம்லாம் சொல்லிக்கிட்டு அப்போ காமெடி சொல்கிறேன், அது சொல்கிறேன், இதை சொல்கிறேன்னு எதையோ சொல்லிக்கிட்டு ஊர்கதை வம்பு கதை எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு ஊர்கா மாதிரி பாகவத்தை தொட்டுப்பாங்க. அதாவது எப்படி பக்தி வராமல் இருக்கிறோமோ அது ஜாக்கிரதையாக கதை சொல்லுவாங்க. மற்றவங்க மனசில் பக்தி வராத மாதிரி கதை சொல்லுவாங்க. அது எப்படி தான் சொல்லுவாங்களோ தெரில. இருக்கிற பாகவதத்தை சொல்லிட்டு போனாவே பக்தி வரும். ஆனால் பக்தி வராத மாதிரி அழகாக பாகவதம் சொல்லிட்டு அழகாக முடிச்சுடுவாங்க 2 ஹவரில்.
என்னையா கதை சொன்ன நீ? ஊர் விஷயம், உலகம் விஷயம், அமெரிக்காவில் இது நடந்தது, அது நடந்தது, அந்த இடத்துல இது நடந்தது, இந்த ஊர் கதை பேசினே தவிர கிருஷ்ண கதை எங்கேயாவது ஒரு வார்த்தையாவது பேசினேயா? என்னையா கதை சொன்ன நீ? ஏன்னா அதுதான் மக்கள் ரசிக்கிறாங்க. அவர்கள் ஏதாவது இந்த ஊர் கதை பேசுறது, இந்த காமெடி பேசுறது, காமெடியாக இருக்கிறது, சிரிக்க வைக்கிறது, அது எதுன்னு ஒரு உதாரணம் காட்டுறது, அதுதான் விரும்புகிறாங்க. அப்போ கிருஷ்ண கதை அங்கே எங்கே எடுபடும்? கிருஷ்ண கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சொல்கிறவரும் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கல, கேட்குறவங்களும் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அங்கே சோபிக்காது கிருஷ்ண கதை. அது மாதிரி உபன்யாசங்களையும் போய் தலையெழுத்துன்னு உட்காந்து கேட்டு வந்திருக்கேன் நான். ஏன்னா அது எப்படி தான் சொல்ல, பக்தி வராத மாதிரி அழகாக சொல்லுவாங்க. ஜாக்கிரதையாக இருப்பாங்க பக்தி வராமல் இருக்கிறதுல. கிருஷ்ண பக்தி உள்ளே வந்துடக்கூடாது, ராம் பக்தி உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு ஜாக்கிரதையாக சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு வெளி விஷயத்துக்கே பேசின்னு இருப்பாங்க. ஊருக்கு அதெல்லாம் பேசுவாங்க. கிருஷ்ண பக்தியை சும்மா ஊருக்கா மாதிரி சொல்லிட்டு அந்த கதையை கிருஷ்ண கதையை சுருக்கமாக முடிச்சிடுவாங்க. ஊர் கதை வம்பு கதைலாம் பெருசாக சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் காமெடிலாம் கலந்து மக்கள் மனசை ரஞ்சிப்பிக்கிற மாதிரி, மனசுக்கு ரம்யமாக அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. மக்களுக்கு பார்த்தா ரசித்தேன், நல்லா சொன்னார்ப்பா, சூப்பராக சொன்னார்ப்பா. என்னத்தை சொன்னார்? நீ என்ன கதை தெரிஞ்சுக்கிட்ட? இப்போ நீ இந்த 2 மணி நேரத்தில் எவ்வளோ விஷயங்கள் கிருஷ்ண கதையை பற்றி பேசலாம் தெரியுமா? அதில் இருக்கிறத சொன்னாவே போதும். பாகவத்தில் அதையும் குறைச்சிட்டு அந்த குறைச்சதுலேயும் மேலோட்டமாக சொல்லிக்கிட்டு ஊருக்கா தொட்டுக்கிற மாதிரி, அப்புறம் பக்தி வராது. பக்தி எப்படி வரும் சொல்லு பார்க்கலாம். அதனால் அப்படியேப்பட்ட உபன்யாசத்துலேயும் போய் உட்காந்து கேட்டு வந்திருக்கேன். அதுமாதிரி எத்தனையோ பேர் இடத்துல. அப்போது பகவானை எப்பொழுதும் மதாஸ்ரயா மச்சித்தா மத்கதாஸ்ரவணா மத்கதாமிருஷ்டா, என்னுடைய கதையில் புஷ்டி அடைந்தவர்கள், என்னிடத்துல சித்தத்தை படிந்து வைத்தவர்கள், என்னையே ஆசிரித்தவர்கள், அப்படிப்பட்ட பாகவதர் வாக்கில் கதை கேட்கணும். அப்போது பாகவதம் நம்மளுக்குள்ளே பிச்சுட்டு வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வெளிப்புறமான சம்பிரதாய சடங்குகளை சுத்தபத்தம் ஆச்சாரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது காட்டிலும் அந்த நேரத்தில் கிருஷ்ண கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இப்போ கிளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், வேற விட்டுட்டோம். வேறு எதுனா கிருஷ்ண பக்தி, அதுக்கு முக்கியத்துவம் டைம் என்னன்னா ரொம்ப நேரம் அதுக்கு செலவு பண்ணணும். ஆனால் இந்த வெளிப்புறமான சம்பிரதாய சடங்குகளுக்கு செலவு பண்ணுறாங்க. இப்போ வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது, இது மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் கிருஷ்ண கதை பேசுறதுல ஸ்ட்ரிக்டாகவே இருக்க மாட்டுறாங்க. இப்போ நாம சாண்டிங் பண்ணணும், 14 மாலை சொல்லணும், இது சொல்லணும், அது சொல்லணும், எல்லாம் ஓகே, நல்லது தான். அதை விட கிருஷ்ண கதையை டைரெக்டாக பேசினா மனசில் கிருஷ்ணன் வந்துடுவான் இல்லையா? இப்போ வாக்கில் கிருஷ்ணன் வந்துட்டவன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம். வாக்கில் வந்த கிருஷ்ணன் மனசில் எப்போ வருவான்? கிருஷ்ண கதைகளை பேசும்போது தானே வருவான். அவன் லீலைகளை ஸ்மரிக்கும் போது தானே வருவான். இது ஒரு சின்ன விஷயம், இது கூட தெரியலையா? சொல்கிறேன். அப்போது கிருஷ்ண கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற இந்த சாதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர, சாதனை பண்ணால் சோதனை நிச்சயம். அதோட சரள ஹிருதயத்தோட பகவான ஹிருதயத்தில் நினைக்கிறதுக்கு நம்ம தவற விட்டுறோம் பற்றியா? அப்போ ஸ்மரிக்கிறதுக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணமே தவிர, மற்ற சம்பிரதாய சடங்குகள் வெளிப்புறமாக செய்யக்கூடிய உடலால் செய்யக்கூடிய சம்பிரதாய சடங்குகள்லாம் கட்டுப்பாடு விதிகள்லாம் அது செகண்டரியாக வச்சிடணும். மனசில் இறைவன் வரணும். சத்யோ ஹிருதி அவருத்தியதே, ஹிருதயத்தில் கிருஷ்ணன் வரணும். அப்போது மனசுத்தியின வித்தியதே, பகவத் கிருஷ்ண கதைகளை விட மனசை பரிசுத்தப்படுத்தக்கூடியது கொஞ்சம் வேறு எதுவும் கிடையாது உலகத்தில். வேறு எந்த சாதனைகளும் கிருஷ்ண கதை மனசை பரிசுத்தப்படுத்தாதான். ஸ்ரீமத் பாகவத சாஸ்திரம் கலோகீரேன பாஷிதம் ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித்து மனசுத்தியின வித்தியதே. இதை விட வேறு எந்த சாதனையினாலும் மனசை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஏன்னா கிருஷ்ண கதைகளை பேசும்போது கிருஷ்ணன் தான் ஹிருதயத்தில் வந்துடுறானே. அப்போது அந்த பகவான் ஹிருதயத்தை பிடிக்கிறான். வெளிப்புறமான உன்னுடைய ஆடம்பர சடங்குகளையோ சம்பிரதாயத்தையோ அந்த கட்டுப்பாடுகளையோ விதிகளையோ நீ கடைப்பிடிக்கிறது பகவான் அதெல்லாம் பகவான் கண்டுக்கிறதே கிடையாது. உன் ஹிருதயத்தை பிடிக்கிறான். அதான் சத்யோ ஹிருதி அவருத்தியதே, உடனே ஹிருதயத்தில் பகவான் வரானாம். அதான் பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபணத்தா. அப்போ எந்த பக்தன் ஹிருதயத்தில் பிரவேசமாகறானா, பக்தி என்ற கயிறால் கட்டப்பட்ட அந்த ஹிருதயத்தில் பகவான் உள்ளே பூந்துடுறானா. அந்த நாபேஷி ஹிருதயம் புருகாத்து ஸ்வபும்சாம். அப்போ அந்த ஹிருதயத்தை விட்டு பகவான் தன் பக்தர்களுடைய ஹிருதயத்தை விட்டு பகவான் விலகிறதே கிடையாதான். இது பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எது முக்கியம்னா மனசு தான் முக்கியம். மனசால் அவனை நினை. நான் இவ்வளோ நாமா சொன்னேன்,
நான் இவ்வளோ நாமா சொல்லியிருக்கேன், 16 மாலை 32 மாலை ஹரே கிருஷ்ணா சொல்லியிருக்கேன். நான் இவ்வளோ நேரம் நான் நாம சங்கீர்த்தனம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நான் 2 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணேன் அப்படின்னா அதில் ஒரு கர்வம் உண்டாயிடுது. நான் இவ்வளோ நாமா சொன்னனே, எனக்கு பக்தி கொடு, எனக்கு வரங்களை கொடு, எனக்கு லோக விதமான பலன்களை கொடு, பணம் கொடு, புகழ் கொடு, உத்தியோகம் கொடு, நல்ல கல்யாணம், நல்ல பொண்ணாக கொடு, நல்ல வரனாக பார்த்து கொடு அப்படின்ட்டு வேலையாக பேசுகிறோம். அப்போ நம்ம என்னென்னா, நான் 2 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டுமே, அதில் ஒரு கர்வம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் விலை கிடையாது. அது பகவானுடைய கிருபையினால் நீ நாம சங்கீர்த்தனம் பண்ண, நீ சாண்டிங் பண்ண, இத்தனை மாலை நாமா சொன்னேன், அது அவன் கிருபை. அதை என்னென்னா இவ்வளோ பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு நான் என்ன சொன்னேன், அவ்வளோ பண்ணிட்டது திருப்தி இல்லைன்னு சொல்ல வரல, சந்தோஷப்பட்டுங்க. ஆனால் அவ்வளோ பண்ணிட்டது நீ விலையாக பகவானுக்கு அதை வச்சு பேசக்கூடாது. நான் உனக்கு இப்படி பக்தி பண்ணனே, நான் அப்படி பக்தி பண்ணனேன், உனக்கு நான் 16 மாலை நான் 32 மாலை பகவான் நாமா சொன்னேன், அப்போ எனக்கு வரவங்க அப்போ ஏன் எனக்கு கருணை காட்ட மாட்டேன்ற அப்படின்னு கேட்கக்கூடாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அகண்டமாக நான் 3 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணனே, அப்போ எனக்கு என்ன பலன் கொடுக்கலையே நீ அப்படின்னு அதை வச்சு கேட்கக்கூடாது. அது வியாபாரம் ஆகிடும். அது சொன்னா நீ உன்னுடைய உனக்கு தான் நான் சொல்லணும், பகவான சந்தோஷத்துக்காக, விஷ்ணு பிரீத்தியர்த்தம் பகவத் சந்தோஷத்துக்காக தான் நம்ம ஒவ்வொரு சாதனைகளும் செய்கிறமே தவிர நம்ம சந்தோஷத்துக்காக கிடையாது. நல்லா புரிஞ்சிக்கணும். பகவானை சந்தோஷப்படுத்தும் விதமாக இருக்கணும் உன்னுடைய சாதனைகள்லாம். சும்மா ஏதோ கடமைக்காக செய்யக்கூடிய சாதனைகளாக இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பகவன் நாமா சொன்னாலும், பகவன் நாமா தெரிஞ்சு சொன்னால் தெரியாமல் சொன்னால் பலன் கொடுக்குதுன்னா கூட அது கூட பகவான் சந்தோஷத்துக்காக சொல்லணுமே தவிர, புரியுதுங்களா? அது ஒரு கடமையாக சாதனையாக பண்ணக்கூடாது. எதிலும் மனசளவு முழு மனசோடு செய்யணும். முழு மனசோட கிருஷ்ண பிரீத்தியர்த்தமாக செய்யணும். ராம பிரீத்தியர்த்தமாக ராமநாம சொல்லணும். ராமா உனக்கு இது சந்தோஷமாக இருக்குன்னுக்காக நான் சொல்கிறேன் ராமா, நான் கொஞ்சம் நேரம் நாமா சொல்கிறேன் அப்படின்னா நீ 1/2 மணி நேரம் நாமா சொன்னால் கூட அது வேல்யூபிளாக இருக்கும். அது உடனே கை மேலே பலன் கொடுக்கும். நீ வெறும் சாதனையாக பண்ணுற, நான் 3 மணி நேரம் சொல்ல 4 மணி நேரம் காட்டு கற்றுங்களேன், பலனே கிடைக்காது. இந்த அபராதம் 10 அபராதங்கள் நாம அபராதம்லாம் விட்டுடுங்க, அது இருக்கட்டும் ஒரு மூலையில். நான் அபராதமே வராதுன்றேன். எப்படின்னா உண்மையான மனசோட ஆத்மார்த்தமாக நீ நாம செய்கிறது, கிருஷ்ணா இது உனக்கு சந்தோஷமாக இருக்குன்றதுக்காக நான் இந்த நாமா சொல்கிறேன், உன் பிரீதிக்காக நான் சொல்கிறேன், எனக்கு நான் இவ்வளோ பண்ணிட்டேன்ற மார்த்தட்டிக்கிறதுக்காக நான் சொல்லலை. இத்தனை நாமா சொன்னேன், நான் இவ்வளோ நேரம் நான் நாம சங்கீர்த்தனம் பண்ணேன் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறதுக்காக நான் சொல்ல கிருஷ்ணா. நீ சந்தோஷம் அடைவே அதுக்காக நான் சொல்கிறேன் கிருஷ்ணா அந்த ராமநாமத்தை. நீ சந்தோஷம் அடைவே அதுக்காக இந்த கிருஷ்ணநாமத்தை சொல்கிறேன் கிருஷ்ணா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். அது பக்தி உண்டாகும். அதுதான் பக்தி உண்டாகும். நான் சிரமப்பட்டு நான் 10 மாலை 12 மாலை 16 மாலை 32 மாலைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பார்த்தா பாகவதத்தை தொட்டால் பக்தியே வரமாட்டேன்து, மனசே உருக மாட்டேன்து. அப்படின்னா எப்படி அப்படிலாம் வராது. நீ அதிகாரத்தினால பெற பார்க்குற பகவானிடத்துலேருந்து, பகவானுடைய கிருபையினால், பகவானுடைய தயவுனால், தீனத்துவ பாவனகா உன் தீன நிலையில் நீ பணிவுனால் பகவானத்தில் பெறலாமே ஒழிய அதிகாரத்தினால பெற முடியாது. அப்போ நான் இவ்வளோ பண்ணிட்டேனே, நான் இவ்வளோ பேர் சாதனை பண்ணிட்டேனே, அதில் ஒரு கர்வம் உண்டாயிடுது பாருங்க. அதுதான் கூடாது பக்திக்கு. நான் இவ்வளோ பாராயணங்கள் பண்ண பாகவத பாராயணம் எனக்கு பக்தி உண்டு, பகவான் கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு குறை சொல்லக்கூடாது. நம்ம பகவானே எனக்கு பக்தி வரமாட்டேன்னு தெரியல, பக்தி வந்தால் நல்லாயிருக்கும், ஆசையாக இருக்குது, ஆனால் என் மனசை பார்த்தா அப்படியே வெற்றாக இருக்குது, பாலைவனம் மாதிரி இருக்குது, ஒரு நீரூற்று மாதிரி இந்த பக்தின்ற சுரப்பு இல்லையே அப்படின்னு பகவான்களை பிரார்த்தனை கூட பண்ண வேணாம். நீ மனசில் நினச்சிங்களேன், பகவான் கண்டிப்பாக நிறைவேற்றுவான். அப்போது நம்ம அந்த ஏக்கமே பக்தி. எனக்கு பாகவத்தில் பக்தி வரலையே அப்படின்னு நினைக்கிறதே பக்தி. அப்போ குந்தி தேவி கேட்குறா, என்னென்னா விபத்தா சந்தோன சஸ்பத்து தத்திர ஜெகத்குரு பவதோ தர்ஷனம் எத்யாத் அபுணர்போ தர்ஷனம். பகவான் ஆபத்துக்களை கொடுப்பானா? நான் ஒன்று கேட்குறேன், பகவான் கஷ்டத்தை கொடுப்பானா? தன் பக்தர்கள் என்று நம்மளை அங்கீகரித்த பிறகு அவருக்கு கஷ்டத்தை பகவான் கொடுக்கவே மாட்டான்.
அப்போ கொடுக்குறான்னா அது அவனுடைய அனுமதியினால் நமக்கு கஷ்டம் வருது. இப்போ அவன் நாமத்தை சொல்கிறோம், அவனை வணங்குறோம். அப்போ பகவானுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்குமா? சாதாரணமாகவே நீ பக்தர்கள் இல்லைங்க, நான் பாமர மக்கள், நம்ம சாதாரண பாமரனாகவே இருக்கிறேன், நான் பக்தி இல்லாதவனுக்கே ஒரு விபத்து வருதுன்னா அது கிருஷ்ணனுக்கு தெரியாமல் வருமா? வராது. அப்படின்போது கிருஷ்ண பக்தியே பண்ணி கொண்டு இருக்கிற நம்ம நாமத்தை சொல்லும்போது நம்மளுக்கு கஷ்டங்கள் ஏன் வருது? அப்படின்னா கிருஷ்ணன் அனுமதியில் தான் வருது. கோவிந்த புஜகுப்தாயா, பகவானுடைய கரங்களால் அரவணைக்கப்பட்டிருக்கிற நமக்கு அவன் கையை மீறி தான் நம்மளுக்கு ஆபத்து வரணும், கஷ்டங்கள் வரணும். அப்போ வருதுன்னு சொன்னால் அப்போ அவன் பர்மிஷன் கொடுத்துருக்கான், அவன் துன்பங்கள் வருது. அப்போ அந்த துன்பத்தை கொடுத்துக்கிற மூலமாக நமக்கு ஏதோ பக்குவப்படுத்துகிறான் பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போது குந்தி தேவி என்ன கேட்குறான்னா, விபத்தகா சந்துன சஸ்பத்து ததுறது, எனக்கு விபத்துக்களே கூடுன்னு கேட்குறான். ஏன் ஆபத்துக்களை கூடுன்னு கேட்குறான்? அதுதான் நீ நான் கேட்கலனால நீ இரண்டே கொடுத்துருக்கியே. அப்போ கொடுக்குறது மூலமாக என்ன பண்ணால் அந்த பயம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த விபத்து வந்து இப்போ விபத்தை கண்டா விபத்து வரப்போதே அப்படின்னு பயம் வரல, விபத்து வந்தால் கிருஷ்ணன் வரப்போகிறான் அப்படின்னு சந்தோஷம் உண்டாகுது. அப்படின்னு அந்த பயம் போயிடுச்சுன்னு அர்த்தம். விபத்துக்களை கண்டு இப்போ நம்மளுக்கு விபத்து வருதுன்னு சொன்னால் பயப்படுவோம். ஆனால் விபத்து தான் அவளுக்கு சம்பத்து, விபத்து தான் அவளுக்கு சம்பத்து. ஏன்னா கிருஷ்ண தரிசனம் ஆகும். அப்போ ஒவ்வொரு தடவை அப்போ அப்படியேப்பட்ட கிருஷ்ணனால் அங்கீகரிக்கப்பட்ட, கிருஷ்ணனால் கிரகிக்கப்பட்ட பக்தர்களாகிய பாண்டவர்களுக்கு எதுக்காக விஷத்தை கொடுக்கணும் பீமனுக்கு, துரியோதனன்? அதே அரக்கு மாளிகையில் போட்டு எரிக்கணும்னு ஏன் நினைக்கணும் பகவான்? அப்போ அசத்துக்களுடைய சபையில் துயில் உரிக்கணும் அப்படின்ட்டு திரௌபதிக்கு ஏன் அவமானம் ஏற்படுற மாதிரி நடக்கணும்? ஆனால் அவமானம் ஏற்படுத்த முடியல துரியோதனால, தோண்டு வந்துட்டான். அவள் மானம் காப்பாற்றப்பட்டது கிருஷ்ணனால். சரி, ஓகே. அப்போது விஷத்துலேருந்து பகவான் காப்பாற்றிட்டான், அறுக்கு மாலையிலேருந்து பகவான் காப்பாற்றிட்டான் அப்படின்னா அப்போ தான் அவன் அற்புதங்களை நீ பார்க்க முடியும். பகவானுடைய மகிமைகளை பார்க்க உனக்கு அப்போ அத்தனை காப்பாற்றுதல்கள் உனக்கு வந்தபோது பக்தி உனக்குள்ள, கிருஷ்ண பக்தி அதிகரிக்கின்றதுக்காக தான், உனக்குள்ள பக்தி அதிகரிக்க செய்வே இது போல் விபத்துக்களை பகவான் கொடுக்குறான். விஷான் மகாக்னே புருஷாத தர்சனாத்து, அப்படிப்பட்ட ராட்சசர்கள் வந்துட்டாங்க. ஆஹா, இனிமேல் ஆள் தான், அந்த ராட்சசனுக்கு வாய்க்கு நம்ம இரையாயிடுவோம், இனிமேல் நம்ம பழிக்க மாட்டோம் அப்படின்ற நிலை ஏற்படணும். அந்த சமயத்தில் என்னுடைய பலத்தினால் பீமசேனன் போய் அந்த பகாசுரன் இடும்பாசுரனை வதம் பண்ணி அந்த பாண்டவர்களை ரட்சிக்கணும். அப்படின்னா பகவானுடைய கருணை பீமசேனன் அங்கே ஜெயிச்சுது. இல்லை ஜராசந்தனத்தில் 19 நாள் யுத்தம் பண்ணுறான், ஆனால் ஜெயிக்க முடியல. கடைசியில் கிருஷ்ணன் சொன்ன ஒரு யுக்தியை வச்சு தானே பீமன் சுலபமாக அவனை கீழ்ச்சி தலைகீழ போட்டு அந்த ஜராசந்தன் உடம்பு ஒட்ட முடியாதபடி பண்ணிட்டார். அப்போ பகவான் யுக்தி வேணுங்க. அப்போ கிருஷ்ணனுடைய ஒரு அற்புதங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் பகவான் ஆபத்துக்களை கொடுக்குறதே தவிர உன்னை அப்போ ஒரு ஆபத்தில் கூட அவன் செத்துக்க மாட்டாங்களா? நான் கேட்குறேன். இப்போது பஞ்ச பாண்டவர்கள் இத்தனை ஆபத்துக்களில் ஒரு ஆபத்தில் கூட அவங்க சாகலையே. எல்லாம் மரணத்துக்கு விஷம் கொடுத்தா நான் பழிக்கவே மாட்டான், செத்துருவான். அப்படியேப்பட்ட விஷத்தை கொடுத்தான் துரியோதனன் அந்த கொழைக்கட்டையில் கலந்து, யார் பீமனுக்கு. ஆனால் சாகலையே, ஏன்னா கிருஷ்ணனால் ரட்சிக்கப்பட்டான் பீமசேனன், அதனால் சாகலை. அறுக்கு மாளிகையில் போட்டு எரிக்க நினச்சின்னா ஃபுல்லாக அறுக்குனாலே ஒரு மாளிகை, அது தப்பிக்கவே முடியாது. அதில் எப்படி தப்பிச்சாங்க? கிருஷ்ண கிருபையினால் சுரங்கப்பாதை மூலமாக தப்பித்தார்கள். அப்போ திரௌபதி திகிலூருக்கான இவ்வளோ ஒரு மகா பராக்கிரமசாலியான ஒரு ஆண் துச்சாதனை, அவள் முன்னாடி இந்த பெண்ணான திரௌபதி தன்னை எப்படி காப்பாற்றிக்க முடியும்? பஞ்ச பாண்டவர்களும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் சூதாட்டத்தினால, தன்னை தோற்று இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது திரௌபதி இப்போ தன்னை எப்படி காப்பாற்றிக்க முடியும்? பகவான் தான் வரணும். அப்போது அமோகமான சேலைகளை கொடுத்து பகவான் காப்பாற்றினானா இல்லையா? துச்சாதனன் பலசாலி தான், ஆனாலும் திரௌபதி பலவீனமானவள் தான். ஆனால் அவளுக்குள்ள இருதயத்தில் இருக்கிற பகவான் பலசாலியாச்சே. அப்போ அவன் அமோகமான சேலைகளை கொடுத்து காப்பாற்றிட்டான் இல்லையா? அப்போ இதில் என்னென்ன ஆபத்துக்கள் வந்தது, ஆனால் அந்த ஆபத்துக்களால் பாதிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் பாதிக்கப்படலை. ஏன்னா அந்த ஆபத்துக்கள் மூலமாக தன் அற்புதங்களை வெளிப்படுத்தி அவர்கள் மூலமாக அவர்களுக்கு பக்தி அதிகரிக்க செய்கிறான் பகவான். அப்போது மிருதே அநேக மகாரதாஸ்திரத்தம், அநேக மகாரதர்களாக பீஷ்மாச்சாரியெல்லாம் தேவபிரதன்னே பேர், தேவர்களையெல்லாம் ஜெயிச்சவர் பீஷ்மாச்சாரியார். அப்படிப்பட்ட துரோணாச்சாரியார் அவர்களெல்லாம் மகாரதர்கள். அவங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ரதத்தில் இருந்து கொண்டு அப்படிப்பட்ட ரதிகர்கள், அப்படிப்பட்ட வீராளிகள், போராளிகள். அப்படிப்பட்ட துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார்,
துரியோதனன், துச்சாதனன், அஸ்வத்தாமா, சல்யன், கர்ணன், அப்படிப்பட்ட விகர்ணன், இப்படிப்பட்ட மகாபராக்கிரமசாலிகள் ரதிகர்கள், அந்த பகதத்தன், அவர்கள் விட்ட அஸ்திரங்கள்லாம் அமோகமானது. மிருதே அநேக மகாரதர்களாகி அவர்கள் விட்ட அஸ்திரத்தில் ஒவ்வொரு அஸ்திரமும் உயிரை வாங்கக்கூடிய அஸ்திரங்கள். நாகாஸ்திரம்னா கர்ண விட்டு நாகாஸ்திரம்னா சாதாரண அஸ்திரமா? உயிரை வாங்கக்கூடிய அஸ்திரம். அது அர்ஜுனன் நோக்கி விட்டான். பகவான் தேர்தட்டை அழுத்தி அந்த தலைக்கு வந்து தலைப்பானோட கிரீடத்தை அடிச்சும் போகும்படி பகவான் பண்ணிட்டான். காப்பாற்றுறானா இல்லையா பகவான்? மிருதே ஒவ்வொரு யுத்தத்திலையும் அநேக மகாரத அஸ்திரத்தோ அநேக மகாரதர்களாகிய பீஷ்மாச்சாரியா, துரோணாச்சாரியா, கர்ணன், துச்சாதனன், சல்யன், அவர் விட்ட மகாரதர்களுடைய அஸ்திரங்கள் எல்லாம் ஹரே அபிரக்ஷிதா, ஹரியான பகவான் கிருஷ்ணன் அப்படி ரட்சித்தானே, காப்பாற்றினானே பகவான். எதுக்காகனா அந்த காப்பாற்றுதல் மூலமாக என்னிடத்தில் பவதோ தர்ஷனம் யத்யாத்து அபுனர்பவ தர்ஷனம், பகவானுடைய தர்ஷனம், தன் தர்ஷனத்தை அவர்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான், பக்தி அதிகரிக்க செய்யறதுக்காக தான். அந்த பக்தியினால்தான் அபுனர்பவ தர்ஷனம், மீண்டும் ஒரு மாதா கர்ப்பத்தை நீ பார்க்க மாட்டேன், மோட்சத்தை அருள முடியும் அப்படின்றதுக்காக தான் பகவான் விபத்துக்களே கொடுத்துன்னு தான். அது இப்போ கேட்டே வாங்குறான் விபத்துக்களை. ஏன்னா துரியோதனன் போயிட்டான், இனிமேல் எனக்கு விபத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, யுத்தம் முடிஞ்சு போச்சு, இப்போ நீ துவாரைக்கு கிளம்புற, இந்த சமயத்தில் இனிமேல்ட்டு எனக்கு யார் விபத்துக்கள் கொடுப்பா? துரியோதனன் தான் போயிட்டானே, தொடையெலும்பு முறிப்பட்டு பீமசேனால் அடிக்கப்பட்டு போயிட்டான், இனிமேல் எனக்கு துக்கத்தை யாரும் கொடுக்கறதுக்கு இல்லையாப்பா, அதான் விபத்துக்கள் மறுபடியும் வேணுமே எனக்கு அப்படின்றது குந்தி தேவி கேட்குறா தன் ஸ்துதியில். ஏன்னா துரியோதனன் கீழே விழுந்துட்டான், அவன் தான் அடிக்கடி ஆபத்துக்களை கொடுத்துன்னு தான். இப்போ அவன் போயிட்டானே, எனக்கு யார் ஆபத்து கொடுப்பாங்க? ஏன்னா ஆபத்து கொடுத்தா தானே நீ துவாரைக்கு போயிட்ட, இப்போ கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடியாரணும் இல்லையே, நீ உன்னை அடிக்கடி இந்த தர்ஷனம் பண்ணுவேன், பவதோ தர்ஷனம், உன்னுடைய தர்ஷனம் எனக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணுறது? அப்போது எதனா ஆபத்து வந்தால் தான் நீ ஓடியாருவேன், சும்மா கூப்பிட்டா எப்படி வருவேன்? அப்போ ஆபத்துக்களை கொடுக்கறதுக்கு துரியோதனன் இல்லையே, அதனால் எனக்கு ஆபத்து எந்த வழியிலையாவது கொடு. விபதா சந்துன சஸ்வத்து தத்திர ஜெகத்குரு, ஜெகத்குருவே பகவானே, உலகத்துக்கு பரதெய்வமே, உலகத்துக்கு குரு இல்லாதவங்களாம் குருவே, அப்படிப்பட்ட கிருஷ்ணா, அடிக்கடி எனக்கு ஆபத்துக்கள். அப்போ ஆபத்துக்கள் சமயத்தில் உன்னை நல்லா நினைப்பேன். சாதாரண நேரத்தில் நினைக்கிறத காட்டிலும் கஷ்டம் வந்த காலத்தில் பகவான் நினைக்கும் போது உருக்கமாக நினைப்பான். கிருஷ்ணா நீ தான் கதி, எனக்கு வேறு கதி இல்லை, என்னை நீ தான் காப்பா அப்படின்னு நினைப்பான் இல்லையா? அந்த நினைவு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான நினைவு. எப்படி கைவிடப்பட்ட நிலையில் நினைக்கிற போது கிருஷ்ணனை, அனாதை தன் தீன நிலையில் நினைக்கும் போது கிருஷ்ணனை அப்படி உருக்கமாக நினைப்பேன். அதுதான் ஸ்ட்ராங்காக பகவானை பக்தி பண்ணுறதுக்கு ஹேதுவாக இருக்கும். அப்படி தான் குந்தி தேவி அடிக்கடி அப்படி நினைக்க வச்சதுன்னா உடனே ஓடி வந்து பகவான் காப்பாற்றலாம். அப்போ சொல்கிறார், அதனால் எனக்கு விபத்துக்களை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நீ தான் எனக்கு விபத்து கொடுக்கணும். பகவான் கெடுதல் செய்வானா? சுகிருதா சர்வதேகன, எல்லாருக்கும் நலனே செய்யக்கூடிய பகவான் கலிபுருஷன் தான் கெடுதல் செய்வான். பகவான் கெடுதல் செய்ய தெரியாது, நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவன் பகவான். ஏன்னா அந்த கெடுதல் செய்த துரியோதனிடத்திலிருந்து பகவானை காப்பாற்றுவான்னு செய்வானே தவிர விபத்துக்களை கொடுக்க மாட்டான். குந்தி தேவி கேட்குறா, விபத்துக்கள் வேணும்னு கேட்குறா. விபத்துக்கள் இருந்து காப்பாற்றினான் பாண்டவர்கள், நல்லா கவனிக்கணும். விபத்துக்களை கொடுக்கல, விபத்துக்களை கொண்டு வந்ததுனால கலிபுருஷன், அந்த மாயை துரியோதன விபத்துக்கள் கொண்டு வந்தான் பல பேர். ஆனால் அதுவும் பகவான் திட்டப்படி தான் நடந்ததான். அதனால் சொல்கிறா, வேறு யாராவது ஏற்படுத்தி அந்த விபத்துக்களை கொடு அப்படின்னு கேட்குறா குந்தி தேவி. ஏன்னா துரியோதனன் போயிட்டான் வேறு யார் மூலமாக. அப்போது விபத்துக்களை கொடுத்தா உன்னை தரிசனம் பண்ண முடியும். அப்போது இப்போ விபத்தை பற்றி பயம் இல்லைண்ணா, எனக்கு ஏன் பயம்? நீ அதான் காப்பாற்றுறது நீ இருக்கிறிய, நீ காப்பாற்றுறது நீ இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? பிரகலாதன் சொல்லுவானா இரண்யகசிபுடத்தில், டேய் உன்னை நெருப்பில் போட போகிறேன், சரிப்பா, இப்போ நான் நெருப்பில் போய் விடணுமா, சரிப்பா ஓகேப்பா. அந்த வீட்டில் அது பழக்கமா. அடுத்த நாள் மறுநாள், அப்பா நீங்கள் விஷம் நீ என்னப்பா எனக்கு வேலை, ஓகே விஷம் சாப்பிட்ணும், விஷம் சாப்பிடணும்ப்பா, சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு வேணாம். ஏன்னா அவனுக்கு எல்லாத்துலேருந்து பகவான் காப்பாற்ற போகிறான், அவனுக்கு ஏன் பயம் வரப்போகுது? இன்னின்னா அவனை அசுரர்கள்லாம் அவனை இட்டும் போவாங்க மலைக்கு மேலே, அங்கேருந்து கீழே தள்ளி நீ மலையிலேருந்து கீழே விடணும், சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போவான் பிரகலாதன். ஏன்னா அது சகஜமாக, அவன் கெடுதல் செய்யாமல் இருந்தால் தான் ஆச்சரியமா. கெடுதல் செய்யறது சகஜம், ஆபத்துக்களை. அந்த ஆபத்துலேருந்து தன்னை காப்பாற்றினு அவனுக்கு அந்த அந்த பொறுப்பு கூட கிடையாது.
ஆபத்துக்களில் இருந்து தன்னை காப்பாற்றிக்கணுன்ற எண்ணம் கூட பிரகலாதனுக்கு கிடையாது. அதை காப்பாற்ற நீ இருக்கிறியே, நான் ஏன் என்னை காப்பாற்றி என்ன பிரார்த்தனை பண்ணணும்? நான் ஏன் பயப்படணும்? ஃபஸ்ட்டு நான் ஏன் பயப்படணும்? பயந்தால் தானே உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு பயமே இல்லையே. அபயம் சர்வ பூதேப்பின்னு சொன்னவன் நீ தானே. பயமற்றவனா சகல ஜீவராசிகளிலிருந்து பயமற்றவனாக ஒன்று நான் செய்வேன். அது என்னுடைய விரதம், விரதம் அப்படி நான் விரதமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவன் நீ தானே. அப்போ நீ தானே காப்பாற்றணும். அது உன் பொறுப்பு. நான் ஏன் அதை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்களாம் மகாத்மாக்கள்லாம். பிரகலாதன் அப்படி தான் இருந்தாராம். அவர் பாட்டுக்கு நாராயண நாமா சொல்லியிருந்தார். பகவான் அதெல்லாம் கீழே தள்ளினாங்க. அவ்வாடு மரத்துலேருந்து பூ விழுற மாதிரி விழுந்து அழகாக கை கால் அடிபடாமல் அழகாக பூமாதேவியால் தாங்கப்பட்டு அப்படியே அழகான சரீரத்தோட மிருதுவான சரீரத்தோட ஜம்முன்னு வீட்டுக்கு வந்து சேர்றார். என்னடா அவனை மலையிலேருந்து கீழே தள்ளியா? நான் தள்ளியாச்சுப்பா. அவங்க எங்கன்னா அவங்க மலையிலேருந்து கீழே இறங்கி வரணும்ல. நான் டக்குன்னு விழுந்துட்டேன், சீக்கிரமாக வந்துட்டேன். அவங்க மலையிலேருந்து வரணும் இல்லையா, இறங்கி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், வருவாங்க, பின்னாடி வருவாங்க அப்படின்றானா பிரகலாதன். அப்போ என்ன, அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. கோவிந்த புஜகுப்தாயே பிரதிக்ஷண அனுக்கிரக பாஜனார்த்தம். ஒவ்வொரு க்ஷணமும் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர்கள் அந்த பக்தர்கள். அப்படி இருக்கும்போது எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது குந்தி தேவி சொல்கிறா, நமோ அகிஞ்சன வித்தாய. அப்போது இந்த மாதிரி ஜென்ம ஐஸ்வர்யம், உயர்ந்த பிறப்போ, சொத்து சுகம் இவைகளுக்கெல்லாம் இல்லாமல் இருப்பாங்க. அதாவது எந்த வசதிகளும் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு நம்மளுக்கு கஷ்ட நிலையில் இருக்கிறமே, நம்மளுக்கு யாருமே கதி இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பகவானே சொத்தாக இருப்பானோ. ஏழைப்பட்டவங்களுக்கு யாரா சொத்துறாங்க? கிருஷ்ணன் தான் சொத்தம். நமோ அகிஞ்சன வித்தாய. அகிஞ்சனர்கள்னால் ஏழைப்பட்டவர்கள். ஏழைப்பட்டவர்கள் யார் தான்? கிருஷ்ணன் தான் சொத்தாக இருப்பானோ. இந்த பணம் பதவி இதெல்லாம் காப்பாற்றாது, பகவான் தான் காப்பாற்றுவானா. அப்போ ஆபத்து காலத்தில் கிருஷ்ணன் தான் பெரிய சொத்து மாதிரி தெரியுமா, அவன் தான் பெரிய புதையல் மாதிரி தெரியுமா அப்படின்னு குந்திதேவி சொல்கிறா. நம்ம அகிஞ்சன வித்தாய. இந்த மாயையாகிற இந்த முக்குணம், மாயை ரஜோகுணம் தமோகுணம் என்னை போட்டு ஆட்டி படைக்குதே. இந்த குணத்தில், இந்த மாயிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியவன் யாருன்னா நீ தான்டா கிருஷ்ணா. நிவிருத்தி குணவிருத்தையே. இந்த குணவிருத்திகள் மாயை, இந்த முக்குணங்களாகிய மாயை குணவிருத்திகளிலிருந்து என்னை நிவர்த்தி பண்ணக்கூடியவன் நீ தான். அதுதான் சொல்கிறேன், நம்ம அகிஞ்சன வித்தாய. அப்படிப்பட்ட ஏழைப்பட்டவங்களுக்கு சொத்தாக அவங்க மற்றதெல்லாம் சொத்தாக மதிச்சேன்னா அதெல்லாம் காப்பாற்றலே, எல்லாம் கைவிட்டுச்சு. எனக்கு எந்த சொத்தும் இல்லையே, நான் ஏழைப்பட்டவனாக போயிட்டேனே. உயர்ந்த குல பிறப்புலேயே நான் பிறக்கலை. நல்ல ஐஸ்வர்யமும் இல்லை, நல்ல அழகும் இல்லை, படிப்பு இல்லை, பாண்டித்யம் இல்லை, செல்வம் இல்லை, எதுவுமே இல்லாத நான் நிர்கதியாக இருக்கிறேனே. அப்படியேப்பட்டவனுக்கு தான் நான் சொத்தாக இருப்பேன். அப்போது ஒருத்தன் இருக்கிறான், நமக்கு உயர்ந்த கூட பிறப்பு இல்லை, நல்ல அழகு இல்லை, படிப்பு இல்லை, பாண்டித்யம் இல்லை, செல்வம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, வசதி இல்லை, எல்லாம் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, கிருஷ்ணன் இருக்கான் நம்ம கூட. அப்படின்னா அதுதான் பெரிய சொத்தம். பக்தர்களுக்கு அதை பெருசாக சொத்தாக மதிச்சிட்டாங்கன்னா மற்ற எந்த சொத்து இருந்தால் என்ன இல்லைன்னா அதை மதிக்கவே மாட்டாங்க. அதில் ஒரு கர்வம் வருது பாருங்கள். இப்போ சொத்து இருக்கு, நான் உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டேன், நான் பிராமணன் பிறந்தேன், நான் யாரும் தொட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு கர்வம் இருக்கு இல்லையா. மத ஜென்மைஸ்வர்ய சுதஸ்ரீபிகி ஏன மத பூமான்னு. மதம்னா கர்வம், பூமான்னு ஒரு மனுஷனுக்கு உண்டாகுது. உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டோன்னு ஜென்ம ஐஸ்வர்யம், அப்படிப்பட்ட ஈஸ்வரத்தன்மை, அதாவது அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்ட அதில் ஒரு கர்வம் உண்டாயிடுமா. இல்லை ஐஸ்வர்யம்னா செல்வம் அதிகமாக வந்துச்சுன்னா அதில் ஒரு கர்வம் உண்டாயிடுமா. நான் பெரிய பணக்காரன், அவன் ஏழைப்பட்டவன், அவன் பிச்சைக்காரன், அவனை கிட்ட சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த பண கர்வத்தினால் தானே சில ஏழைப்பட்டவர்களை அவமதிக்கிறாங்க. அப்போ அது மதம், அந்த கர்வம் உண்டாயிடுச்சு. அப்போ உயர்ந்த குல பிறப்புனால ஒரு கர்வம் உண்டாகுது, ஐஸ்வர்யம் வந்துச்சுன்னா ஒரு கர்வம் உண்டாகுது. நல்ல படிப்பு, நான் படித்தவன் மூர்க்கம், படிக்காதவன் முட்டாள், ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது அவன், அவன் கூட எனக்கு என்ன பேச்சு அப்படின்னு அவனை அலட்சியப்படுத்தல. அப்போ நீ படித்ததுனால நான் பெரிய படித்தேன்னு ஒரு கர்வம் உனக்குள்ளே இருக்கு இல்லையா. பெரிய ஸ்காலர் நான், பெரிய பண்டிட் நான் அப்படின்ற ஒரு கர்வம் இருக்கு இல்லையா. இந்த கர்வம் தான் கிருஷ்ணகிட்ட நெருங்கிறதுக்கு தடையாக இருக்குதான். அதுதான் பெரிய மைனஸாம். குந்தியம்மா சொல்கிறான், ஜென்ம ஐஸ்வர்ய சுதன்னா படிப்பு, ஸ்ரீனா அழகு. என்ன மாதிரி அழகு யார்? நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், நான் எவ்வளோ டீசெண்டாக இருக்கேன், நான் எப்படி பல இருக்கேன். அவள் எப்படி இருக்கான் பார், அவள் எப்படி இருக்கா பார், அலங்கோலமாக பேய் மாதிரி இருக்கா. அப்படின்ற நம்ம அழகாக இருக்கிறோன்றதுனால
அந்த அழகு குறைஞ்சவங்களை பார்த்து அப்படி இலக்காரமாக நினைக்கிறது, இது ஒரு கர்வம். இப்படிப்பட்ட கர்வங்கள்லாம் என்ன பண்ணுன்னா கிருஷ்ணனிடத்தில் கிருஷ்ண நாமத்தை கூட சொல்ல முடியாது, கிருஷ்ணனை நினைக்காதபடி பெரிய தடங்களாக இருக்குமா. இதுதான் பெரிய எதிரியாம். ஜென்மைஸ்வர்ய சுதஸ்ரீபிகி ஏத மான மத புமான். அபிமானத்தினால மதம், மான மதம்னா அபிமானத்தின. அந்த நான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கேன், நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய அழகான, நான் பெரிய படித்தவன், நான் பாண்டித்யம் அடைஞ்சவன், எனக்கு ஆள் கட்டுப்பாலம் இருக்குது, நான் பெரிய நான் பெரிய செல்வந்தன் அப்படின்ற அந்த அபிமானத்தினால வரக்கூடிய கர்வம், அந்த மான மதக புமான், அது என்ன பண்ணுமா, நைவ அர்ஹதி அபிதாதம். பகவானை நினைக்கிறதுக்கோ பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு கூட அவனை தகுதியற்றவனாக பண்ணிடுமா. அந்த கர்வமானது கிருஷ்ணகிட்ட நெருங்க விடாத பண்ணிடுமா. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒந்திசத்தில் சொல்லியிருக்காரு. அப்போது யாருக்கு இதெல்லாம் இருந்தோ இல்லையோ, இவைகளில் கர்வம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த ஏழப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட அகிஞ்சனை, இந்த சொத்து சுகம் எதுவுமே இல்லைன்னா நிம்மதி. அது இருந்தால் தான் கர்வம் வருது, அது இல்லாமல் இருந்தாவே ஏழப்பட்டவனாக இருக்கிறதே மேல். அப்போ எது அகிஞ்சனகா, நான் உயர்ந்த குலத்துலையும் பிறக்கலை, நான் செல்வம் பெரிய செல்வம் தானே, நான் அழகும் இல்லை படிப்பும் இல்லை, நான் ஏழப்பட்டவன் தான், ஒரு குடிசையில் வாழக்கூடியவன் தான், ஒரு தீனன் தான் இருக்கட்டும் அப்படின்னா. அப்படிப்பட்ட ஒன்றும் இல்லாதவங்களுக்கு பகவானே அவர்களுக்கு என்னென்னா ஒரே சொத்து என்னென்னா கிருஷ்ணன் இருக்கான், நம்மளை காப்பாற்றுவான் அப்படி நம்புகிறாங்களே அந்த ஏழைப்பட்டவர்கள். அந்த ஏழை பங்காளனாக இருக்கானா, ஆர்த்த பந்துவாக இருக்கானா பகவான், ஆபத் பாந்தவனா. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா உடனே பந்துவாக இருந்து காப்பாற்றுறானா, அவர்களுக்கு தான் பகவான் சுலபமாக கிடைப்பானோ. அப்போ அதான் சொல்கிறேன், நம்ம அகிஞ்சனை கொஞ்சம் கூட ஒரு சொத்து சுகம் எதுலையுமே இல்லாமல் இப்படிப்பட்ட ஏழைப்பட்டவர்கள், அடுத்த வேலை சாப்பாடு கூட வழி இல்லை, கீழ்ஜ கந்த துணி உடுத்தி கொண்டு இருக்கிற குசேலருக்கு யார் பந்து வந்தா? அவர்களுக்கு கிருஷ்ணன் தான் பெரிய சொத்தே, அவருக்கு வேறு எந்த சொத்தும் கிடையாது குசேலருக்குள்ள. அப்போ கிருஷ்ணன் சொத்தாக இருக்கும்பொழுது கிருஷ்ணன் சொத்தை கொடுக்க மாட்டானா? லக்ஷ்மி கடாட்சம் வந்துடுச்சு அவருக்கு குசேலருக்கு. எப்போ பகவானை சொத்தாக நம்ம மதிச்சிட்டோமோ மற்ற சொத்துக்கள்லாம் நம்ம அலட்சியப்படுத்திடுவோம். நான் உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டேன், நான் பெரிய ஐஸ்வர்யவான், அழகு பாண்டித்யம், இதெல்லாம் மதிக்க மாட்டோம். இவைகள்லாம் மதிக்கிறதுனால தான் கிருஷ்ணனை மதிக்க மாட்டோம். அலட்சியம் சர்வபூதானம் என்ன லட்சியசே மூட திருஷ்டியோடு பார்க்குறவங்களுக்கு பகவான் லட்சியம் மாறுறதில்ல. அதனால் உலக விஷயத்தையே பெருசாக மதிக்கிறவங்களுக்கு பகவானை மதிக்க மாட்டாங்க. பகவானை பெருசாக ஒருத்தன் மதிச்சிட்டானா உலகத்தில் எதையும் மதிக்க மாட்டான், எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். அப்படிப்பட்ட ஒரு பக்தியாம் குந்தி தேவி. அதனால தான் இப்போ நான் இந்திரபிரஸ்தம் கிடைச்சது, செல்வம் வச்சு எல்லாம், ஆனால் நீ கிடைக்காமல் போயிடுவே. குந்தி தேவி மட்டும் இல்லை, குந்தினுடைய பிள்ளைகளும் தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. அர்ஜுனன் என்ன கேட்டானா, நாராயண படைகள் வேணும்னு கேட்டானா துரியோதனை. நாராயணா நீ தான் வேணும் கிருஷ்ணா, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்டா, சண்டே போட மாட்டேன்டா, சும்மா தான்டா உட்காந்து நீ எட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாக இருப்பான், அவள் தான்டா என்ன. பரவாயில்ல கிருஷ்ணா நீ தான் வேணும் எனக்கு அப்படின்னு ஜாக்கிரதையாக வேரை பிடிச்சான். பற்றியா இவன் கிளைகளை பிடிச்சிருந்தா, நிறைய கிளைகள் நிறைய தான் இருக்கும், வேறு வந்தால் சின்னதாக தான் இருக்கும், அதுவும் மறைஞ்சிருக்கும். ஆனால் வேறுலேருந்து அந்த கிளைகள் இல்லையே. நாராயண படைகள் வேண்டுமா, நாராயணன் வேணுமான்னு கேட்டா, நாராயண படைகள் வேணும்னு துரியோதனன் கேட்டானா, நாராயணனே வேணும்னு கேட்டானா அர்ஜுனன். அதான் புத்திசாலித்தனம். அப்போ பகவானை பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு அவன் தான் சொத்து, மற்ற சொத்துக்கள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கணுமா. ஜென்ம உயர்ந்த குல பிறப்பு ஒரு சொத்தாக இருக்குது, நல்லா படிப்பு ஒரு சொத்தாக, படிப்பை வச்சு நல்லா சம்பாதிக்கணும் இல்லையா. சில பேர் அழகை வச்சு சம்பாதிக்கிறான் இல்லையா. அப்போது எல்லாமே ஒரு சொத்தாக இருக்குது, படிப்பு பாண்டித்யம் அழகு எல்லாமே ஒரு சொத்தாக இருக்குது, ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு சொத்தாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் சொத்தாக மதிச்சுட்டா பகவானை திரும்பி பார்க்க மாட்டேன். ஆனால் இதெல்லாம் சொத்தாக மதிக்காமல் பகவானை சொத்தாக அவன் தான் பெரிய சொத்து, கிருஷ்ணனை என்னை விட்டு பிரிக்காத, பாகவதத்தை என்னை விட்டு பிரிக்காமல் இருந்தா அப்படின்னு நினச்சான்னா வச்சுக்கோ. பாகவதத்தையே சொத்தாக நினைக்கிறவங்களுக்கு நம்ம அகிஞ்சனை, இந்த மற்ற எந்த சொத்தையும் மதிக்க மாட்டான். அவர் தான் அகிஞ்சனர்கள். அகிஞ்சனெலாம் ஏதும் இல்லாதவர்கள், உயர்ந்த குல பிறப்பு இல்லை, செல்வம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, அழகு இல்லை, பாண்டித்யம் இல்லை, எதுவுமே இல்லாதவங்களுக்கு இவன் இருக்கிறவனாக இருப்பான். ஏதும் இல்லாதவர்களின் சொத்தாக இருக்கின்றனாம் பகவான். இதுக்கு தான் அகிஞ்சன வித்தாயன்றதுக்கு அர்த்தம் இதுதான், ஏதும் இல்லாதவர்களின் சொத்தான் பகவான். அது மட்டும் இல்லை, அது ஏதும் இல்லாதவர்களாகிய அந்த ஏழைப்பட்டவர்களை தன் சொத்தாக கொண்டவனா பகவானுக்கு சொத்தான் இவங்களாம் அந்த பக்தர்கள். ரெண்டு அர்த்தம்.
இந்த பக்தர்களுக்கு ஏழைகளாக இருக்கிற அந்த அந்த தீனர்களாக இருக்கக்கூடிய அந்த ஏழைகளாக இருக்கக்கூடிய அந்த பலவீனமானவர்களுக்கு பகவான் சொத்தாக இருக்கிறான். அந்த பலவீனமானவர்களாகிய அவர்கள் உலகத்தாரால் ஒதுக்கப்பட்டவர்களாகிய அவர்களுக்கு நல்ல குடத்தில் பிறக்கலை, பிறப்பில் பார்த்தா இழிவான பிறப்பு, பணம் கையில் காசு இல்லை, அழகு இல்லை, படிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள், அவர்களை தான் பகவான் சொத்தாக அங்கீகரிச்சிருப்பான், எடுத்துப்பானான். உலகத்தாரால் ஒதுக்கப்பட்டவர்களை பகவானுக்கு எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்றான். உலகத்தாரால் ஒதுக்கப்பட்டவர்கள் எனக்கு பிரியமானவர்கள், அவர் தான் எனக்கு வேணும். ஏன்னா உலகத்தால் ஒதுக்கப்பட்டார்கள்னா அப்போது எந்த விஷயத்தில் அவனுக்கு பட்டுதல் உண்டாகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இவன் எதெல்லாம் பட்டுதல் வைக்கிறான்னா அந்த பட்டுதல் வைக்கக்கூடிய அந்த உறவினர்களை இவனை ஒதுக்கிறாங்களே, அப்படின்னா இவன் பட்டுதல் வளர்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ எங்கள் நல்லா பற்றி கொள்வாங்க இல்லையா, அப்போ என்ன சொத்தாக இப்போ நினைப்பான். அப்படி ஏதும் இல்லாதவர்கள் உலக விஷயங்களில் பட்டுதல் அற்ற அவர்கள் என்னை பற்றி கொள்வார்கள் உறுதியாக. ஏன்னா நான் தான் இப்போ சொத்து, நான் உங்களை காப்பாற்றுறேன், இப்போ நல்லா காப்பாற்றுவேன் நான் அவங்கள. அப்படிப்பட்ட அகிஞ்சன வித்தாயன், அப்படிப்பட்ட ஏதுமில்லாதவர்களுக்கு பகவானே சொத்தாக இருக்கின்றான். பகவான் அவர்களை சொத்தாக அங்கீகரிக்கிறான். பலி சக்கரவர்த்தி இப்போ ஏதுமில்லாதவன் கடைசியில் தன்னையே மூணாதடியாக கொடுத்துட்டான். இப்போ நான் அவர்களை அந்த பலி சக்கரவர்த்தியை சொத்தாக்கிட்டான். அந்த சொத்துக்கு காவலாக பகவான் மெய்காப்பாளனாக வீட்டு வாசலில் நிற்கிறான். அந்த சொத்தை பாதுகாக்கிறானா பலி சக்கரவர்த்தி என்ற சொத்தை. மற்ற சொத்துக்கள்லாம் சொர்க்கலோகத்தில் ஆளந்த சொத்தெல்லாம் இந்திரனுக்கு கொடுத்துட்டான் அண்ணனுக்கு. ஆனால் இந்த சொத்து பக்தன் என்ற சொத்தை மட்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறானா பகவான். அவரில் மட்டும் யாரும் பாத்திராதபடி பாதுகாக்கிறானா பகவான். சுதர லோகத்தில் கிருஷ்ணன் பாதுகாக்கிறானா மெய்காப்பாளனாக இருந்து கொண்டு. அப்போது நம்ம அகிஞ்சன வித்தாய நிவிருத்த குணவிருத்தையே, இந்த முக்குணமான மாயை இருக்கு இல்லையா, அந்த மாயை தான் நம்மளை போட்டு ஆட்டி படைக்குது, பட்டுன்னு போட்டுது. இந்த எண்ணங்கள் தானே. எதிராளி என்னையோ ஒரு நிமிஷம் திட்டிட்டு போயிட்டான், ஆனால் 24 நேரம் ஐயோ அவன் இப்படி திட்டானே, அவமதிச்சிட்டானே, நாளைக்கு மறுபடியும் நம்மளுக்கு பயமுறுத்துவானோ, அவன் அந்த எதிரி வந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணிவிடுவானோ அப்படி அந்த எதிரியை நினச்சி பயப்படுற 24 நேரம். அது யாருன்னா உன் மனசு தானே. அந்த முக்குணமான மாயை தானே உன்னை போட்டு புரட்டி எடுக்குது. உன் மனசு உன் நிம்மதி கெடுக்கிற மாதிரி வெளியில் இருக்கிறவங்களாம் உன் நிம்மதி கெடுக்க மாட்டாங்க. உன் மனசு உன்னை கெடுக்கிற மாதிரி உலகத்தில் வேறு யாராலும் உன்னை கெடுக்க முடியாது. உன் மனசு தான் பெரிய எதிரி. அந்த மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு முக்குணமாய மாயை. அப்போ அந்த குணங்களால் குணவிருத்திகள், அந்த தீய குணங்கள் நல்ல குணங்கள் சொல்லக்கூடிய அந்த குணவிருத்திகள் மனசில் தானே இயங்குது. அதில் அந்த குணவிருத்திகளில் உன்னை நிவர்த்தி பண்ண வச்சிடறானா பகவான். நிவிருத்த குணவிருத்தையே, ஏன்னா அவன் இந்த குணவிருத்திகளுக்கு அப்பாற்பட்டவன். அது மாதிரி நம்மளையும் தன் பக்தர்களையும் குணவிருத்திகளுக்கு அப்பாற்பட்டவனாக செய்வதற்காக அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த முக்குணங்கள் அந்த மாயை கடக்கும்படி செய்திடறானா. நிவிருத்த குணவிருத்தையே, அவன் எப்படி தன் சொரூபத்தில் தான் ரமிக்கிறானோ அதுபோல் தன் சொரூபத்தில் தன் பக்தர்களாக ரமிக்கணுன்றதுக்காக இது மாதிரி கதைகளை பற்றி பேச வைக்கிறான். ஆத்மா ராமாய, ஆத்மா யார்? பகவான் கிருஷ்ணன் தான் பரமாத்மா. அவனத்தில் நம்ம ரமிக்கிறோமே அதான் ராமாய. அப்போ பரமாத்மாவிடத்தில் ரமிக்கும்படி அப்போ தன் சொரூபத்தில் தான் ரமித்து கொண்டு இருப்பது போல் தன் சொரூபத்தில் பக்தனையும் ரமிக்கும்படி செய்கிறான். என்னிடத்துல தானே சந்தோஷம் இருக்குது, உலகத்தில் இல்லைடா சந்தோஷம் அப்படின்னு தன்னிடத்தில் ரமிக்கும்படி செய்கிறான். அதனால் ஆத்மா ராமாய. நிம்மதினா சாந்தினா அங்கே கிருஷ்ணங்களுக்கு போனால் தான் சாந்தி கிடைக்குமா. உலகத்தில் எங்கேயுமே சாந்தி இல்லை. சாந்தாய கைவல்ய பதையே நமக, கடைசியில் மோட்சம் வரைக்கும் நமக்கு கொடுக்கக்கூடியவன் கிருஷ்ண பரமாத்மா மட்டும்தான், வேறு யாராலும் கிடையாது. அப்போ நமக்கு முக்குணமான மாயிலிருந்து விடுவிக்கிறான். உலகத்தால் ஒதுக்கப்பட்டவனுக்கு சொத்தாக பகவான் இருக்கிறான். அகிஞ்சன வித்தாயே நிவிருத்த குணவிருத்தையே ஆத்மா ராமாய, உன் ஆத்மஸ்வரூபத்திலே ரமிக்கும்படி செய்கிறான். வெளியில் பொருளை நம்பி ஓடாத. இப்போ பொருள் நான் பணத்தில் ரமிப்பேன், நல்ல ருச்சிகரமான ஆகாரத்தில் ரமிப்பேன், அதெல்லாம் இருந்தால் தான். ஆனால் ஆத்மான்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அந்த ஆத்மாவில் ரமிக்கும்படி செய்யணும். என் இடத்துல பக்தி பண்ண உன் ஆத்மாவில் நீ ரமிப்பேன். அப்படி ஆத்மாராமனாக இருக்கக்கூடியவன் ஆத்மாவில் ரமிக்கும்படி செய்பவன் நம்மளை பக்தரில். அப்படியாப்பட்ட ஆத்மா ராமாய சாந்தாய, எப்பொழுதும் அவன் எப்படி சாந்தியில் இருக்கிறானோ அது மாதிரி தன் பக்தர்களையும் சாந்தியில் தலைக்கும்படி நிம்மதியாக வச்சு நிற்பானா. அது மட்டும் இல்லை,
நம்ம மோட்சம் அடையத்துக்கு பதியாக இருக்கக்கூடியவன் அவன்தான் கைவல்ய பதையே நமக அடையவன். மோட்சத்துக்கு அதிபதி அவன்தான். அவங்கள் தான் வைகுண்ட வாசலுடைய சாவி இருக்குது. அப்போ அவனை பிடிச்சாதான் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும். எல்லா கட்டுக்கள்லேருந்து விமோச்சனம் கிடைக்கும். அப்படி இந்த குந்திஸ்துதியில் அப்படி பதமாக அனுபவிச்சோன்னா அவ்வளோ சுவாரஸ்யங்கள் நிறைஞ்சிருக்கு இப்படியாப்பட்ட குந்திஸ்துதி. அப்போது நமோ அகிஞ்சன வித்தாய நிவத்த குணவருத்தையே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமக. கைவல்யத்துக்கு மோட்சத்துக்கே அதிபதி அவன் தானா. வேறு எந்த தேவர்களாலையும் மோட்சத்தை கொடுக்க முடியாதான். கிருஷ்ணனால் மட்டும்தான் மோட்சம் கொடுக்க முடியுமா. அவன் தான் அதுக்கு அதிபதியான். கைவல்ய பதையே நமக அப்படின்னு குந்திஸ்துதிக்கிறான். மோட்ச பரியந்தம். அப்போது நம்ம சொத்து யாருன்னா கிருஷ்ணன் தான் உண்மையான சொத்து நமக்கு. மற்றதெல்லாம் கைவிட்டு போகக்கூடிய சொத்து தான். மற்றதெல்லாம் ஏமாத்திடும். ஆனால் பகவான் தான் நம்மளை ஏமாற்றவே மாட்டான். நீ என்ன நினைக்கிற பகவானுக்கு தெரியும். நீ ஒவ்வொரு இன்ச்சும் பகவானுக்கு தெரியும். நீ ஆசைப்பட்டனா பகவான் எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனால் பகவான் நம்ம கெடுதல் நினைக்கிறோமோ பகவானுக்கு தெரியும். நம்ம நல்லது நினைக்கிறதும் பகவானுக்கு தெரியும். நீ எந்த சூழ்நிலையில் நினைக்கிறதும் பகவானுக்கு தெரியும். அப்படி தெரியுதுன்ற போது நீ பக்தி வேணும்னு ஆசைப்பட்ட பகவான் பக்தி கொடுப்பான். பாகவத்தில் ராமாயணத்தில் பக்தி வேணும்னு நீ ஆசைப்பட்ட ராமாயணத்தில் பக்தி கொடுப்பான். நீ படிக்கணும்னு ஆசைப்படலை, இல்லை அதனால தான் உனக்கு படிக்க வைக்கல. நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட உனக்கு எல்லாமே தெரிய வைப்பான், புரிய வைப்பான், படிக்க வைப்பான், எல்லாம் பண்ண வைப்பான் பகவான். நீ ஆசைப்படணும். உன் சங்கல்பம் மாத்திரம் போதும். நீ இதுக்காக ஒரு குருவை ஆசைக்கிறேன், நான் அந்த மகாத்மாக்கள் போகிறேன், இந்த மகாத்மா போகிறேன், அங்கே போகிறேன், இந்த ஸ்தாபனத்துக்கு போகிறேன், அந்த ஸ்தாபனத்துக்கு போகிறேன். அலையாது. இந்த ஓடுற காலை நிறுத்து. ஓடினதெல்லாம் போதும். இந்த ஓடுற காலை நிறுத்து. காலை கட்டி போடு. சும்மா அங்கே இங்கே ஓடி அலையாத. நான் அந்த குருவை ஆசைக்கிறேன், இந்த சாமியார்கள் போகிறேன், அந்த சாமியார்கள் போனேன், இந்த மகாத்மாக்கள் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அதை சேர்ந்து இந்த சத் சங்கத்துக்கு போனேன், அந்த சத் சங்கத்துக்கு போனால் பக்தி கிடைக்கும், இந்த சத் சங்கம் போனால் பக்தி எங்கேயும் இல்லை. உன் ஹிருதயத்திலே பகவான் இருக்கிறான். பகவான் கேட்டாவே பக்தி கொடுத்துருவான். நீ ஏன் அங்கே இங்கே அலையிற? இந்த பாகவத்தில் பக்தி வேணும்னு பகவான் கேட்டால் பக்தி கொடுத்துட்டு போகிறான். அவன் கொடுத்துட்டு போகிறான். நீ ஏன் வளர்த்தல்? ஏன்னா பகவான் கண்ணுக்கு தெரியறதில்லை, அதனால் அவன் மேலே நம்பிக்கை இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிற சத் சங்கன்ற பேரில் சில இடத்துல போகிறோம். ஆனால் அவர்களே பக்தி இல்லாமல் இருக்கிறாங்க. அங்கே போய் நீ பக்தி எதிர்பார்த்தா எப்படி கிடைக்கும்? பூஜை புனஸ்காரம்லாம் இருக்குதுங்க. சிலையில் பகவானுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்க. அது பகவானை நினச்சா பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கும். பகவானை நினச்சது சந்தோஷம். அது வெறும் என்றைக்கு எப்போத்தாலும் விழுந்த நான் எப்பவும் பார்க்குற கிருஷ்ணன் தானே அப்படின்னு அழைச்சி வந்துச்சுன்னா அதில் பக்தி உண்டாகாதே. அப்போ அதுக்கு தான் பாகவதம் வேணும். பாகவதத்தில் படித்து அந்த கிருஷ்ணனை அனுபவிச்சுன்னா இப்போ பார்க்குற கிருஷ்ணனாக தெரியும். இல்லைன்னா அது வெறும் ஸ்டாச்சு. ஆமாம், வெறும் சிலையாக தான் தெரியும். அப்போ கோயில்களே பக்தி பண்ணால் கூட சரி, கிருஷ்ண பக்தி கோயிலில் பக்தி பண்ண நான் பகவானை தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உனக்குள்ளே வரணும்னா கிருஷ்ண கதைகள் ஆரம்பிக்கணும். இந்த கிருஷ்ணன் தானே அன்னைக்கு கோவர்த்தனை உத்தாரணம் பண்ணான், இந்த கிருஷ்ணன் தான் ராசலீலை பண்ணான், அந்த ராதையோடு இருக்கானே, செண்பகலத்தோடு இருக்கானே, விஷாகாவோடு இருக்கானே, அந்த கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணன் தானே அப்படிலாம் பண்ணான், இதெல்லாம் லீலை அப்படின்னு அந்த லீலை ஸ்மரணம் வரணும். ஸ்மரணம் வந்தால் அது ஜீவனுள்ளதாக இருக்குமே தவிர அது வெறும் சிலையாக தோணாது அந்த கிருஷ்ணன். அப்போ எப்போ அந்த நினைவு வரும் அப்படின்னா பக்தர்களோடு சேர்ந்து கிருஷ்ண கதைகளை பேசினா தான் வரும். கிருஷ்ண கதைகளே பேசாமல் எப்போ தான் நம்ம சும்மா ஒரு ஸ்லோகம் சொல்கிறது, சும்மா யானைக்கு சோள பொறி போட்ட மாதிரி ஏதோ பகவத் விஷயத்தையே பேசாமல், பகவத் கதைகளை பற்றி சரளமாக பேசாமல் ஏதோ ஒரு ஃபிலாசபி பேசுறது, தத்துவார்த்தமாக பேசுறது, இது பண்ணிவிட்டு ஒரு நாமம் சொல்கிறேன். நாமம் சொன்னால் வசதி தான். அந்த நாமத்தை பகவான் பகவத் ஸ்மரணைக்கு அது பக்தியில் உற்பத்தியதே ஸ்ரம ஏவகிக்க. பக்தி உண்டாக்கலன்னு சொன்னால் அது வெறும் சிரமந்தான், காலவரையந்தான். நீ நாம சொன்னால் கூட அது கிருஷ்ண பக்தி உண்டாக்கணும், ராம பக்தி உண்டாக்கணும். புரிஞ்சிக்க மனசில் கிருஷ்ண வரணும். வெளியில் இருக்கிற குப்பைகள்லாம் மற்ற உலக விஷயங்களாகிய குப்பைகள்லாம் உள்ளே ஏறிச்சுன்னு சொன்னால் மனசு அசுத்தமாகிடும். நீ நாம சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, அதனால தான் கிருஷ்ண கதைகளை கேட்கணும், பகவத் குணானுபவங்களில் ரமிக்கணும். அப்போ இப்போ நம்ம 2 ஸ்லோகம் சொன்னோம். அப்போ பகவானை பற்றி இப்போ பாருங்கள், யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தா அதிச்சிரம் சுச்சார்பிதா விமோச்சிதாகம் ச சகாத்மஜா விபோ தொயைவ நாதேன முகுர் விபத்கனாத்து. பல விபத்து கணங்களாக தான், ஒரு விபத்து இல்லை, பல விபத்துக்கள் தான் பாண்டவர்களுக்கு. அத்தனை இதில் தான் ஹரே அபிரக்ஷிதா, கிருஷ்ணா நீ என்னை காப்பாற்றினியே,
குடும்பத்தை. அப்போது ஒரே ஒரு துக்கம்தான் வந்தது. யாருக்கு? தேவகிக்கு, வசுதேவருக்கு. அதிலிருந்து விடுவிக்கிறது பகவான் 10 வருஷம் ஆகிப்போச்சு. ஏன்னா அவளுக்கு நாதனா நம்பி இருந்தது யாருன்னா வசுதேவரை, தேவகி. ஆனால் குந்தி தேவி நாதனாக அண்டி இருந்தது யாருன்னா பாண்டு மகாராஜ் இறந்துட்டான், நாதன் கிடையாது. கிருஷ்ணன் தான் நாதனாக நம்பியிருந்தாலாம். அதனால் பகவானை நம்பியிருந்தாலும் 5 குழந்தைகளை ஒரு குழந்தை கூட மறிக்கலை. ஆனால் வசுதேவரையே நம்பியிருந்ததுனால தேவகிக்கு 6 குழந்தைகளை மறித்து விட்டார்கள். அப்போ பெற்ற தாயாக தேவகியை காப்பாற்றுனதை விட என்னை காப்பாற்றுனது தானே அதிகம், என்னை காப்பாற்றுனது தானே ரொம்ப உயர்வானது. ஏன்னா இந்த பக்தியாகிய பகவானை பெற்ற தாயை விட பக்தியை தான் உயர்வாக பக்தியாகிய இந்த குந்தி தேவி என்னை அந்தளவுக்கு உயர்வாக மதித்து என்னை காப்பாற்றினே. அப்போது உன் தாயிடத்தில் காட்டின கருணையை விட என்னிடத்தில் காட்டின கருணை அல்லவா அலாதி, அதிகமான கருணை காட்டியிருக்கிறாய் அப்படின்னு குந்தி தேவி ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஏன்னா 6 குழந்தைகளும் கொல்லப்பட்டான், ஒரு குழந்தை கூட பழைக்கலை. ஆனால் 5 குழந்தைகளில் ஒரு குழந்தை கூட சாகலை. பஞ்ச பாண்டவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள் பல ஆபத்துக்கள் இருந்து. ஒரே ஆபத்து என்னென்னா கம்சனிடத்துலேருந்து காப்பாற்றணும் அந்த 6 குழந்தைகளை. அந்த ஒரே ஆபத்தில் கூட காப்பாற்றப்பட முடியல அந்த 6 குழந்தைகளையும். ஆனால் ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் 5 குழந்தைகளை ஒரு குழந்தை கூட மறிக்காதபடி அந்த 5 பிள்ளைகளையும் காப்பாற்றினான் பகவான். அப்போது ஏன்னா இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா தேவகி வசுதேவரை நம்பியிருந்தா, சக்தியற்ற வசுதேவரை, சக்தியற்றவராக இருக்கக்கூடிய வசுதேவரை நம்பியிருந்தால் அதனால் அந்த குழந்தைகள் காப்பாற்றப்படலை. ஏன்னா வசுதேவர் சண்டை போட்டு கம்சன் மகா பராக்கிரமசாலி, அவனு இவர் ரொம்ப மகா சாது இவர் வசுதேவர். அதனால் சண்டை போட்டு இது பண்ண முடியல. ஏன்னா கம்சனுடைய பலத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது, வசுதேவர் சாது அப்படின்றதுனால காப்பாற்றப்பட முடியல 6 குழந்தைகளை இல்லையா. ஆனால் பகவான் சக்தி உள்ளவன் இல்லையா, அவனை அண்டி இருந்தால் குந்தி தேவி, அதனால் 5 குழந்தைகளும் காப்பாற்றப்பட்டார்கள். புரிஞ்சுக்கணும். ஒரே ஆபத்து தான் சிறையில் போட்டது. அந்த சிறையிலேருந்து விடுவிக்கிறது 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் பொறுத்து தான் பகவான் சிறையிலேருந்து விடுவிக்கிறான் வசுதேவ தேவிக்கும், பகவான் நம்பியிருந்தேன். ஆனால் இவர்களுக்கு ஒவ்வொரு ஆபத்தும் ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் உடனே காப்பாற்றி திரௌபதி துயில் உரிச்சோடனே 10 வருஷம் பொறுத்து துயில் உரிக்கிறத காப்பாற்றலை. துயில் உரிக்கணும்னா மானம் போக போதும் கையை தூக்கணுன்னே கோவிந்தான் அலர்னோடனே அடுத்த க்ஷணத்தில் பகவான் அமோகமான சேலைகளை கொடுத்து திரௌபதி காப்பாற்றுறான். விஷத்தில் பாதிக்கப்பட்டான்னா உடனே விஷத்தில் பகவான் காப்பாற்றுறான். அறுக்க மாளிகையில் தான் உடனே காப்பாற்றணும். அது மாதிரி ஒவ்வொரு ஆபத்துக்கள் இருந்தும் உடனே ஓடி ரட்சித்தான் பகவான் கிருஷ்ணன். அப்போது தேவகியை விட இந்த அத்தையாகிய குந்தியிடத்தில் தான் உனக்கு என்னுடைய அதிகமான பாசம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தன் பக்தி புகழுது ஆத்மா இல்லைனா இல்லை, அவனுடைய புகழை பாடுவதற்கு இது சொல்லி தான் ஆகணும். நம்ம பண்ணுற பக்தின்றதை விட நம்ம மேலே பகவானுக்கு கருணை அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். அதான் பகவான் விரும்புகிறான். குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துல அவனை கொண்டாட பழகிக்கணுமே தவிர அவனை நிந்திக்கிறதுல பழகக்கூடாது, அவனை குறை சொல்கிறதுல நம்ம நாக்கு துள்ளக்கூடாது. அப்போது நம்ம எப்பொழுதும் அவன் புகழை பாடிக்கொண்டு ஸ்ரீகிருஷ்ண வயம் நமக, ஸ்ரீகிருஷ்ணனை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ புகழுறோமோ அவ்வளோக்கு தாபத்திரைய விநாசாய, நம்ம கஷ்டங்கள்லாம் விலகும். விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே, இந்த உலகத்தால் தானே துன்பங்கள் ஏற்படுது. அந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய கண்ட்ரோலே கிருஷ்ணங்கள் தானே இருக்குது. அப்போ அவன் நினச்சா அந்த உலகமாயை உன்னை பாதிக்காது, இந்த உலகத்தினால் வரக்கூடிய துன்பங்கள் ஒன்று வராது, அந்த தாபங்களை உனக்கு நாசம் பண்ணிவிடும், உனக்குள்ளே வராதபடி. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ரீகிருஷ்ண வயம் நமக, அந்த கிருஷ்ணனை நாம் வழிபட வேண்டும், அவனுக்கு கிருஷ்ணனை புகழ வேண்டும், அவனை ஸ்துதிக்க வேண்டும். ஏன்னா அவன் தான் சச்சிதானந்த ரூபாய், அவன் தான் நித்தியமானவன். நம்மளை மாதிரி பாஞ்சபௌதிக சரீரம் பகவானுக்கு கிடையாது. சத்து சித்து ஆனந்தமயமான வடிவமானவன் கிருஷ்ணன் இல்லையா. அவனால் தான் நம்ம விடுவிக்க முடியும், அவன் தான் சக்தி படைத்தவன். அதனால தான் ஜென்மாத்தியஸ் என்ற ஸ்லோகம் பார்த்தா உலகத்தை படைத்து காத்து அழிப்பதற்கு காரணமானவன் அப்படின்னு சொல்கிறது. அப்போது நாம் மாயில் தேஜோ வாரியம் யதா வினிமை எத்தனை திரிசர்க்கம் ரிஷா, பொய்யான மாயிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், சத்தியம் பரம் தீமகி, அந்த சத்திய வஸ்துவாகிய கிருஷ்ணனை நாம் தியானிக்க வேண்டுமா இல்லையா. அது பாகவத்திலே சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் இங்கே ஸ்ரீகிருஷ்ண வயம் நமக, பகவானை ஸ்துதிக்க வேண்டும், அவனை தியானிக்க வேண்டும். அப்போ தான் தாபத்திரை விநாசாய அப்படின்னா சச்சிதானந்த ரூபாய அப்படின்ற ஸ்லோகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஜென்மாத்திய என்ற ஸ்லோகத்திலையும் பாகவத்து முதல் அடியிலேயே சொல்லப்பட்டிருக்கு. இதே விஷயந்தான் அதுவும். ஜென்மாத்தியன்ற ஸ்லோகம் கொஞ்சம் பெருசாக இருக்கும்,
சச்சிதானந்த ரூபாய் என்ற ஸ்லோகம் வந்து 2 வரியில் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் விஷயம் ஒன்று தான். அதனால் பகவான் இது வந்து வேதத்துக்கு துல்லியமான இந்த பாகவதம், இதில் வந்து என்னென்னா அனுபவமாக இருக்கக்கூடிய பாகவதத்தை ஸ்வானுபாவத்தோட சுகாச்சாரியார் முகத்திலிருந்து வந்தக்கூடிய அமிர்த திரவ சம்யுதம், நிகம கல்பதுரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம். சுகருடைய வாக்குலேருந்து வந்த மிருதம்னா அழியக்கூடியது, அமிர்தம்னா அழியாத திரவமாகுது, அழியாத சக்தி படைத்த திரவம், அதோட ஆனந்த ரசம், இந்த பக்தி ரசம், சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய பாகவத ரசம் சுகாச்சாரியர் முகத்திலிருந்து நழுவி விழுந்ததான் அந்த பாகவத ரசம். அதை நம்ம பருகும்படி பிபதக நம்மளாம் பருகுங்கள் அப்படின்னு நம்மளெல்லாம் கூப்பிடுறார். வந்து அந்த சுகாச்சார வாக்குலேருந்து வந்து அந்த அமிர்தத்தை பருகுங்கள், இது வந்து அழியாத நிலையை கொடுத்துரும், மோட்சத்திய நிலை. அமிர்தம்னா மிருதம்னா அழியக்கூடியது, அமிர்தம் அழியாத நிலையை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த பாகவத ரசத்தை பிபத பருகுங்கள் அப்படின்னு நம்மளை கூப்பிடுறாரு. ஏன்னா ரசம் ஆலயம், ஆன்மா லயமாயிடும் அந்த ரசத்தில். அப்படிப்பட்ட ரசம் நிறைஞ்சு தான் இந்த பாகவத ரசம். அதுக்கு என்ன பண்ண ரசிகர் அதுக்கு ரசிக்கும் திறமையுடையவர்கள் வந்து ரசியுங்கள், இந்த பாகவதத்தை அனுபவியுங்கள். அதுக்கு ரசிகர்கள், அப்படிப்பட்ட ரசிகர்கள் யாருன்னா பக்தர்கள். பக்தர்களால் தான் இந்த பாகவதத்தை சுவைக்க முடியும், மற்றவர்களால் சுவைக்க முடியாது, இந்த பாகவத்தை அனுபவிக்க முடியாது. அப்படின்னு ரசிகாகா அப்படின்னு கூப்பிடுறாரு. புவி பாவகாகா, இந்த பூமியை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாகிய புவி பாவகர்களே வாருங்கள், இந்த பாவத்தை அனுபவிங்க. பாவத்தினால்தானே பக்தி அனுபவிக்க முடியும், இந்த கிருஷ்ண பக்தியை சுவையை அனுபவியுங்கள் அப்படின்னு நம்மளை கூப்பிடுறார். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத. அந்த பாகவதம் வேதமாக கற்பகிருஷ்ணத்தில் பழுத்த பழமான ஸ்ரீமத் பாகவதம். அதில் தோல் இல்லை கொட்டை இல்லை, வெறும் ரசமயமாக இருக்குது, ரசமாலயம், ரசமாக நிறைஞ்ச அந்த ஜூஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்குறாரு. இது யாரெல்லாம் பாக்கியம் இருக்காங்களோ அவங்களாம் பருகலாம். அது சுகர் வாக்குலேருந்து வந்தக்கூடிய அந்த அமிர்தத்தை ரசத்தை நாமெல்லாம் பருகணும்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். முகு அடிக்கடி பருகலாமா, இது குறையாத ரசமாக இது. அதான் அமிர்தம். மிருதம்னா அழியக்கூடியது, அழியாத ரசமாக இது, குறையாத ரசம். இது எப்போல்லாம் பாகவத புஸ்தகம் கையில் இருக்கோ அப்போல்லாம் எடுத்து படித்து அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவகாக. முகு அடிக்கடி இந்த பருகுங்கள் ரசிகர்களே, ரசித்து படிங்க இந்த பாகவதத்தை. ரசிகர்களாக இந்த கிருஷ்ண ரசனையை அனுபவியுங்கள், இந்த ரசஞானத்தோட அனுபவித்து படிங்க இந்த பாகவதத்தை அப்படின்னு சொல்கிறாரு. ரசிகா புவி பாவுகாக, இந்த பூமியில் வாழ தெரிஞ்சவங்க நீங்கள் தான். எத்தனை பேர் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இந்த பாகவதம் படிக்காமல், பாகவதத்தை அனுபவிக்காமல். அப்படிப்பட்ட அவர்கள் சில பாகவதம் படிக்கிறவங்க சொர்க்கமாக்கி கொண்டல்லவா வாழ்கிறார்கள். அவர்கள் தான் வாழ்கிறவர்களாம், வையத்து வாழ்விகளாம். நம்ம தான் வாழறவங்களாம், பாகவதம் படிக்கிறவங்க தான் வாழறவங்களாம், மற்றவங்களாம் வாழாதவங்களே சொல்லலாமா. வாழ்ந்தும் வாழாதவர்கள் என்னென்னா லோக விஷயத்திலேயே மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் மோட்சத்தை நோக்கி அல்லவா பயணித்து கொண்டு இருக்கிறோம் பாகவதர்கள். அப்போ நாம் தான் வாழ்கின்றவர்களாம். உண்மையாக மனுஷ பிறவி எடுத்ததுக்கான சிறந்த பலனை நாம் தான் அனுபவிச்சுன்னு இருக்கிறோமா. என்னென்னா பாகவதம் படிக்கிறோம், பாகவதம் கேட்குறோம். அதனால் புவி பாவுகாகா அப்படின்னு அர்த்தம். புவி பாவனா புவியை பாவனமாக்கக்கூடியவர்கள். பாவத்தினால் இந்த பூமியில் வாழ்ந்து கிருஷ்ண பாவத்தில் கிருஷ்ண பக்தியில் நம்ம தலைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பூமியில் தான் வாழ்கிறோம். ஆனால் பூமியில் உள்ள மற்ற மனுஷால் மாதிரி உலக விஷயங்களில் வாழாமல் கிருஷ்ண பக்தியில் தலைக்கிறோம். அதனால் புவி பாவுகாக அப்படின்னு அர்த்தம். புவி பாவுகா அப்படின்னா பாவம் இருந்தால் தான் ரசிக்கவே முடியும். அந்த கிருஷ்ண பக்தின்ற பாவத்தில் நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் கிருஷ்ண பக்தியில் நம்ம தலைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பல அர்த்தங்கள். புவி பாவுகாக, இந்த பூமியை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்கள் நாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாகவதர்கள் தான். அதுக்கு என்னென்னா ரசிகனாக இருக்கணும். ஒரு ரஜினி ரசிகன், பிரபு ரசிகன், இப்போ கமல் ரசிகன்னா எப்படி ரசிக்கிறாங்க. அந்த படத்தை பற்றி அக்கு வேறு ஆணி வேறு எல்லாம் புட்டு வைக்கிறாங்க அந்த கதைகளை. அதில் இந்த ஸ்டைல் ரஜினி இப்படி ஸ்டைல் பண்ணார், அப்படி பண்ணார், பல விதங்களில் அப்படி ரமிக்கிறாங்க. அது மாதிரி கிருஷ்ண விஷயமாகிய கிருஷ்ண கதைகளில் அப்படி இன்ச்சாக சுவாது பதே தித்திப்பா அப்படி அனுபவித்து ரசித்து அதை சுவைக்கணுமா. அப்போ தான் கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே உண்டாகுமா, அதிகமாக பெருக்கெடுத்தோடுமா. அப்படி நம்ம கிருஷ்ண பக்தி அனுபவிக்கூடிய இப்படிப்பட்ட அருமையான கிரந்தம் பாகவதம் கிடைச்சிருக்கும் போது இந்த குந்தி ஸ்துதியில் நம்ம 2 ஸ்லோகத்தை பார்த்தோம். அப்போ
விஷான் மகாக்னே புருஷாத தர்சனாத்த அசத்சபாயாம் வனவாச கிருஷ்ணதா மிருதே அநேக மகாரதாஸ்திரதோ திரௌண்யஸ்திரதாஸ்ம ஹரியாபிலக்ஷத. கடைசியில் அஸ்வத்தாம விட்ட பிரம்மாஸ்திரத்திலிருந்து பகவான் காப்பாற்றினானே, யார் பரீட்சித்துன்ற குழந்தைய உத்தர கர்ப்பத்திலேருந்து. அந்த குழந்தைக்கு தர்ஷனம் வேறு கொடுத்தான் சங்கச்சக்கர கதாதாரியா கட்டவல் பிரமாணத்தில். என்ன ஒரு பாக்கியம் அப்படிலாம் காப்பாற்ற அவன் இருக்கும்போது கவலை எதற்கு? நாம் சத்சங்கம் வேணும்னா அனவரதும் கிருஷ்ண பக்தி. இன்னைக்கு ஒருத்தரோட காண கிடைக்கல. கிருஷ்ணனை தவிர அந்நிய விஷயம் நினைக்காம எப்பொழுதும் 24 மணி நேரம் கிருஷ்ணனே நினைக்கிற ஒரு பக்தர்கள் காமி பார்க்கலாம். இன்னைக்கு காமிக்க முடியுமா? அன்னைக்கு இருந்தால் அங்கே நாரதர் இருந்தார், பிரகலாதர் இருந்தார், உத்தவர் இருந்தார். அப்படின்னா அவங்களால முடியும். கோபிகள் இருந்தாங்க. 3D யுகாது ஒரு 3D கண்ணு மிக்கிற நேரம் கூட ஒரு யுகம் போல தோணிச்சான் கோபிகளுக்கு. அவர்கள் இருந்தாங்கன்னா அவர்களை ஸ்மரிச்சிக்கோ. அவர்கள் தான் சிறந்த இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு காண கிடைக்க மாட்டேன். அது மகாத்மாக்கள் கிடையாது, அது மாதிரி இல்லை. இன்னைக்கு இல்லைன்னு தீர்மானமாக சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். உலக விஷயத்தோடு ஒன்றி கொண்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? உலக விஷய ஞாபகத்தோடு தான் பகவத் பக்தி ஞாபகமும் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது பகவத் பக்தியில் மட்டுமே எப்பொழுதும் தலைச்சிருக்கிறவங்க அதுவும் இந்த கலிகாலத்தில் கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட மகாத்மாக்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப துர்லபம். மகாத்மா சுதுர்லபா வாசுதேவ சர்வமிதி. எந்த விதத்துலேயும் வாசுதேவனே தியானம் பண்ணக்கூடிய மகாத்மாக்கள் கிடைக்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப துர்லபம். அப்படின்னா பாகவதத்தில் தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி மகாத்மாக்களை. பிரகலாதனை பார்க்கலாம், உத்தவரை பார்க்கலாம், அக்குரரை பார்க்கலாம், வசுதேவரை பார்க்கலாம், தேவகி குந்தி தேவி இவங்களெல்லாம் பார்க்கலாம். அது அனன்ய பக்தரில் அர்ஜுனனை பார்க்கலாம். அதெல்லாம் பாகவத்தில் தான் பார்க்க முடியும். அந்த பாகவத்தில் உள்ள பக்தர்களையே ஸ்மரிச்சிக்கோ. அப்போ அவருடைய அனுகிரகத்தினால உனக்கு பக்தி உண்டாகும். வெளிப்புறமாக போய் தேடாத, அந்த மகாத்மா சிறந்த பக்தரா, இவர் சிறந்த பக்தரா, அவர் சிறந்த பக்தரா அப்படின்னு போய் தேடாத. இன்னைக்கு கிடையாது. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கெட்டு போச்சு. களி எங்கள் இடத்துல வியாபிச்சு எல்லாம் வியாபாரமாகி போச்சு. மடங்கள்லாம் வியாபாரமாகி போச்சு, கோயில்கள்லாம் வியாபாரமாகி போச்சு, எல்லா ஸ்தலங்களும் எல்லா ஸ்தாபனங்களும் வியாபாரமாகி போச்சு. எல்லாம் டொனேஷன் அக்செப்டட் நன்கொடை வரவேற்கப்படுகிறது. அவ்வளோதான். பணம் இருந்தால் தான் எல்லாத்துலேயும் வரவேற்பு எதுக்கான? பணத்துக்காக. நீ உனக்காக இல்லை, நன்கொடை வரவேற்கப்படுது. பக்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் அப்படி போடல, நன்கொடை வரவேற்கப்படுகிறது. அப்படி தான் போட்டிருக்காங்க. நான் போன இடத்துலலாம் அப்படி தான் பார்த்தேன். பக்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள், வர வேண்டும் நல்வரவு, பகவானால் அழைக்கப்பட்டவர்களே வாருங்கள் அப்படின்னு போடல போர்டு. நன்கொடை வரவேற்கப்படுகிறது முன்னாடியே போர்டு போட்டிருக்காங்க. டொனேஷன் அக்செப்டட், வாங்க 50,000 1,00,000 எவ்வளோனாலும் லைஃப் மெம்பராக வாங்க, அதுதான் உங்களுக்கு எவ்வளோ பணம் கட்டும். உங்கள் பணம் தான் வேணும், நீங்கள் வேணாம். நீங்கள் வரணும். ஆனால் நீங்கள் வரணும் எதுக்காக? அப்போ தான் நீங்கள் பணம் கொடுப்பீங்க. நீங்கள் வரணும் எதுக்காக? உங்கள் பணத்துக்காக நீங்கள் வரணும். அப்படி ஆகிப்போச்சு. இன்றைக்கி எல்லாம் வியாபாரமாகி போச்சு. எல்லா கோயில்களும் ஸ்தலங்களும் எல்லாம் வியாபாரமாகி போச்சு. நீங்கள் அங்கெல்லாம் போனால் உண்மையான பக்தர்கள் கிடைக்க மாட்டாங்க. பாகவதத்தில் படிங்க. இதில் தான் நீங்கள் பிரகலாதனை பார்க்கலாம், பரிசுத்தை பார்க்கலாம், நாரதரை பார்க்கலாம். அப்படிப்பட்ட சிறந்த பக்தர்களை பார்க்க முடியும் பாகவதத்தில் தான். வெளியே கிடையாது. இன்றைக்கி எல்லாத்துலேயும் எங்கே போனால் உங்களுக்கு பணம் செலவாகும், சிரமங்கள் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு மகாத்மா கண்டுபிடிக்கணும் இருக்கிறாங்க, ஆனால் எல்லாம் ஒளிஞ்சுன்னு இருக்காங்க, தெரியாது உங்களுக்கு. நம்ம இவரில் பக்தர்லாம் அவரில் பக்தர்லாம் போய் அப்புறமா நம்ம அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன் அப்போ ஏமாந்துட்டேன் அப்படின்னு போய் அப்புறமா அவஸ்தைப்பட்டுன்னு சொல்கிறது. நீ போகாமல் இருந்துக்கலாம். அதோட அங்கே போய் குறை சொல்கிறத காட்டிடலாம். உன்னை யார் போக சொந்து? அவன் போயிட்டு அப்புறம் குத்துதே குடையுதுன்னு சொன்னால் அங்கே நான் சரியாக மகாத்மா நல்ல பக்தர் பார்த்தா அங்கே பார்த்தா பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க, அங்கே பார்த்தா பௌதிக விஷயமாக பேசுகிறாங்க அப்படின்னு அங்கே போய் குறை சொல்கிறேன். எது சொல்கிறேன்? நீ என்ன யார் போக சொன்னது? ஏன்னா பாகவத மகாத்மத்திலே சொல்லியிருக்கேன், நை யோகி நைவ சித்தோ ந ஞானி சத்குரியோ நரகா. யோகிகள் கிடையாது, ஞானிகள் சித்தர்கள் எதுவும் கிடையாது. நைவ சித்தோ ந ஞானி சத்குரியோ நரகா. நற்கரையும் செய்யக்கூடிய, அதாவது சிறந்த கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய பக்தர்கள் காண கிடைப்பது ரொம்ப அரிது. காண கிடைக்காது அப்படின்னு தீர்மானமாக பாகவத மகாத்மியம் சொல்லியிருக்கு. கலியுகத்தில் இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு. நை யோகிகள் கிடையாது, ந சித்தோ ந ஞானிகள் கிடையாது, சித்தர்கள் கிடையாது, உண்மையான சித்தர்கள் கிடையாது. கிருஷ்ண பக்தி ஊட்டக்கூடிய சித்தர்களோ கிருஷ்ண பக்தி உண்டாக்கூடிய யோகிகளோ இவங்க தான் உண்மையான யோகி. கிருஷ்ண பக்திக்கு ஹேதுவாக செய்யக்கூடியதான் உண்மையான யோகி, உண்மையான ஞானி, உண்மையான சித்தர்கள் அவர்கள் தான். அது மாதிரி இன்றைக்கி சத்கரிய அவர்கள் தான் நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்கள். யாருன்னா பாகவத தர்மத்தில் இருக்கிறவங்க தான் உண்மையான சத்கரியை செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி காண கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிது.
பாகவத மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு இப்போ ஸ்பஷ்டமாக அப்படின்னு மொத்தமாகவே சொல்லிட்டார். ந யோகி நைவ சுத்தோ நக்ஞானி சத்குரியா நரகா, கிடையாது. நல்ல காரியம் செய்கிறவன், கிருஷ்ண பக்தி என்ற நல்ல காரியத்தை பக்தி பிரச்சாரம் பண்ணுறவன், கிருஷ்ண பாகவதம் வைக்கிறவன், பகவத் குணங்களை பற்றி பேசுகிற நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவன் ஒருத்தனும் கிடையாது அப்படின்னு தீர்மானமாக அடித்தே சொல்லியாச்சு பாகவதத்தில். அப்புறம் அதை மீறி நம்ம என்ன பண்ணோம், வெளியில் போய் நான் தேடுறேன் எங்கேயாவது கிடைப்பாங்க, இருக்கிறாங்க, ஆனால் ஒளிஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் ஊன கண்களோடு நம்ம தேடி கண்டுபிடிச்சா கிடைக்க மாட்டாங்க. அதனால் நீ பாகவதம் படி, பாகவத்தில் இருக்காங்களே குந்தி ஸ்துதி, குந்தி படி, பீஷ்மர்கள், இவங்களாம் உண்மையான பக்தர்கள், தூய பக்தர்கள். நீ பாகவத்தில் தான் பார்க்க முடியும், வெளியில் பார்க்க முடியாது. நீ கலியுகத்தில் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ பாகவத மகாத்தியத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்படின்னும் போது எதுக்கு போய் தேடுற, ஏன் போய் கஷ்டப்படுற? அப்புறம் குத்துதே குடையுதேன்னு ஏன் அப்புறமா கஷ்டப்பட்டு போய் ஏமாந்து வர, போய் பணத்தை செலவு பண்ணிட்டு சிரமப்பட்டு நொந்து நூலாகி போய் அப்புறமா அங்கே போய் ஐயோ நான் உண்மையான பக்தி இங்கே இருக்குன்னு நினச்சினே இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்புறமா ஏன் ஏமாந்து வர? நீ போகவும் வேணாம், ஏமாந்தும் வர வேணாம். நீ பாகவத புஸ்தகத்தை திறந்து படிச்சுப்பாரு, இதில் இருக்காங்க உண்மையான பக்தர்கள். அம்பரீஷனோட ஒரு சிறந்த பக்தன் பார்க்க முடியுமா? சபைமான கிருஷ்ண பதார விந்தையர், எப்பொழுதும் மனச கிருஷ்ணனுடைய திருவடி கமலங்களே நினைச்சுட்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு தீவிர பக்தர் அம்பரீஷன். வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே, வாக்கு நிறைய பகவத் கிருஷ்ண கதைகளை பற்றி பேசி ஆனந்தப்படுவாராம். ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கோதோதையே முகுந்தலிங்காலய தர்ஷனே தர்ஷோ. அப்போது காது நிறைய கிருஷ்ண கதைகளை கேட்டுன்னு தான் இருப்பாராம், வேறு எந்த சிந்தனையும் இருக்காதான். இப்படிப்பட்ட ஒரு பாகவதர்கள் அம்பரீஷன். அப்படின்னும் போது அந்த கதைகளை படித்தாதான் நம்மளுக்கு கொஞ்சம் நெஞ்ச பக்தியாவது வரும். இப்படிப்பட்ட பாகவத சங்கங்கள் நம்ம மானசீகமாக நம்ம பெற்றுக்கிடுகிறோமே. பாகவதம் படிக்கும்போது மானசீகமாக அம்பரீஷன் நினைக்கிறோம், அம்பரீஷனுடைய குணங்களை பற்றி படிக்கும்போது நம்ம அம்பரீஷனுடைய அனுகிரகத்தை பெற்று விடுகிறோம். அப்போ நமக்குள்ளே அந்த பக்தி உண்டாகுது இல்லையா? புரத்ராசோ ஸ்துதி பதவ அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஹா ஸ்தன்யம் யதா வத்சதர க்ஷுதாத்தாக பிரியம் பிரியப விஷுதம் விஷண்ணஹா அப்படின்ட்டு சொல்லும் போது அப்படியேப்பட்ட அஜாத ரெக்கமளிக்காத பட்சிகள் போல உன்னை நினைத்து நான் ஏங்குகிறேன் அப்படின்ட்டு விருத்தராசுரம் ஸ்துதிக்கிற அந்த ஸ்துதிகளை படித்தா தானே விருத்தராசுரனுக்கு இருக்கக்கூடிய பக்தி நமக்குள்ளே வரும். அப்படியேப்பட்ட சாதுக்களை நாடுங்க, புரியுதுங்களா? இப்போ அந்த பக்தியே இல்லாத சாதுக்களத்தில் போய் நாடி அவர்களும் பார்த்தா வேஷபூஷண விலாச பேசல் அப்படின்ற மாதிரி வேஷபூஷணங்களால் பெரிய ருத்ராட்சம் கட்டிடுறாங்க, பட்டு தெரிந்து. ஆனால் பக்தி உள்ளவர்கள் பார்த்தா சிந்தனையெல்லாம் பணத்துலேயோ வேறு எதில் விஷயத்துலேயோ இருக்குது. ஸோ தனக்குள்ளே இருக்கிற மடம் பெருசாக ஆகணும், இன்னும் நிறைய பணம் சேர்க்கணும், நிறைய சிஷ்யரில் சேர்க்கணும், நிறைய டொனேஷன் கலெக்ஷன் பண்ணணும், நிறைய புஸ்தகங்கள்லாம் வெளியிடணும் அப்படின்னு அதில் புத்தி போனவங்களிடத்தில் போய் நீ கிருஷ்ணனே பகவான் நெஞ்சிலே இல்லையே, அவரிடத்துல போய் நீ பக்தியை கேட்டால் எப்படி கிடைக்கும்? அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணால் பக்தி உண்டாது. அது எப்படி உண்டாகும்? உண்டாகாது, வேஸ்ட்டு அலையிறது. அப்போ பாகவத புஸ்தகத்தில் தான் இருக்கிறாங்க அந்த பக்தர்கள்லாம். பிரகலாத சரித்திரம், நாரதருடைய சரித்திரம், இதெல்லாம் பாகவத்தில் இருக்கு இல்லையா? இதில் தான் உண்மையான பக்தருடைய சரித்திரத்தை பார்க்கலாம், உண்மையான பக்தருடைய பக்தியினுடைய சாதனைகளை பார்க்கலாம். இந்த பக்தருடைய சரித்திரங்களை படித்தா தான் நம்மளுக்கு உண்மையான பக்தி அனுகிரகம் கிடைக்கும். அப்போ தான் உனக்குள்ளே பக்தி பெருகிறது ஓடும். இதை விட்டுட்டு வெளியில் போய் தெரிஞ்சால் ஏமாற்றம் தான் உண்டாகும். வெளியில் தெரிகிற மனசை நிறுத்திட்டு இந்த பாகவத்துக்குள்ளே ஆழ்ந்து போங்க. இதான் ஒரே வழி. சித்திரகேது உபாக்கியானம் படித்து பாருங்கள். அவன் தான் விருத்ராசுரனாக வந்து விருத்ராசுரனாக வந்தாலும் பரம பாகவதராக இருக்கிறார். இந்திரனுக்கே புத்திமதி சொல்கிறார். ஆனால் இந்திரனால் கொல்லப்பட்ட மாதிரி கொல்லப்பட்டு கடைசியில் அவர் மோட்சத்தை அடைகிறார் பகவான் திருவடியை. சங்கர்ஷணமூர்த்தி உபாசனை பண்ணியிருந்தவர் ஒரு நாராயண கவசத்தை ஜபிச்சு ஒரு ரிஷியானவர் அப்படி ஜபிச்சு அந்த உடலை விட்டுட்டு அந்த அஸ்தியானது சித்ராங்க ஒரு கந்தர்வனையே கீழே தள்ளிச்சு. அந்த அஸ்தியுடைய சக்தியானது அவ்வளோ தபஸ் பலன். அந்த நாராயண கவசத்தை ஜபிச்சு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தபஸ்வி சித்தி அடைஞ்சிருக்கார் நாராயண கவசத்தினால. அப்போ கந்தர்வனே அவருடைய அஸ்தியை போய் கரைச்சிட்டு தான் அவன் பாதையில் செல்ல முடிந்தது. இல்லைன்னா அவனால் தலைகீழ குப்புற வேண்டாம் அப்படின்னு படிக்கிறோம் 6ஆம் ஸ்கந்தத்தில் பார்த்தா. ஏன்னா அந்த நாராயண கவசத்துக்கு அவ்வளோ சக்தி படைத்தது, பெருமை படைத்தது. அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னதான் நம்ம பாகவதத்தில் மனசை பறிகொடுக்கணும், பாகவதத்தில் நினையணும், நிறைய சரித்திரங்களை படிக்கணும். அவ்வளோ சரித்திரங்கள், அருமையான சரித்திரங்கள்லாம் இருக்குது, கிருஷ்ண பக்தருடைய சரித்திரங்கள்லாம். அப்படிப்பட்ட போதனை கூட பகவான் மோட்சம் கொடுத்தானே இல்லையா? பகாசுர வதம் பண்ணி அவர்களுக்கெல்லாம் குலத்தோடு மோட்சம் கொடுத்தானோ. பிரம்மதேவர் சொல்கிறார் பிரம்மமோகன் லீலையில். அந்த தாய் வேஷம் போட்டுன்னு அந்த
போதனைக்கு மட்டும் மோட்சம் கொடுக்கல, அவருடைய தம்பிமார்களாகி அகாசுரம் பகாசுரம் குடத்தோடு நீ மோட்சம் கொடுத்தியே, அப்போ அவர்களுக்கு நீ மோட்சத்தை கொடுத்த போது உன்னை நம்பி இருக்கிற இந்த கோகுலவாசிகளுக்கு நீ என்ன கொடுக்க போகிற அப்படின்னு பிரம்மதேவர் கேள்வி கேட்குறாரு கிருஷ்ணனிடத்தில். அப்போ பகவான் சொல்கிறார், அவர்களுக்கெல்லாம் மோட்சம் தான் கொடுத்தா பகவான் இவர்களுக்கு தன்னையே கொடுத்துருவானா, தன் பக்தர்களுக்கு தன்னையே கொடுத்துருவானா பகவான். ஸ்வபாத பல்லவம். அப்போ அகோபாக்கியம் நந்தகோபு பிரஜகுசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ண பிரம்ம சனாதனம். என்ன பாக்கியம் பண்ணாங்க இந்த கோப சேர்வர்கள்லாம்? பூர்ண பிரம்ம சனாதனமாகிய பரபிரம்மத்திடத்திலேயே கூட சேர்ந்து விளையாடுறார்களே. ஆஹா, இவர்கள பாக்கியத்தை எப்படி வர்ணிப்பது என்று பிரம்மதேவரே பிரம்மோகனில் அப்படி புகழ்கிறார் கிருஷ்ணனுடைய புகழை அந்த ஸ்துதியில். அதனால் ஒவ்வொரு விஷயமும் நினச்சி பாருங்கள் கிருஷ்ணனுடைய லீலைகளை. பாகவத்தை பற்றி பேச பேச பக்தி வந்துன்னே இருக்கும். அப்படிப்பட்ட காளியை நர்த்தனம் பண்ணி அந்த கன்றுகளையும் குழந்தைகளையும் காப்பாற்றி அந்த விஷ நீரை அமிர்தமயமான திட்டமாக மாற்றி எல்லாரும் குடிக்கும்படி செய்தார். அப்படிப்பட்ட காளியை பாம்பு அந்த இடத்த விட்டு விலக்கி ரமணக தீபத்துக்கு போகும்படி அனுப்பி வைத்து அந்த தீர்த்தத்தை எல்லாரும் பானம் பண்ணி செய்து அங்கே நைட்டில் தங்கி அந்த இடத்துல காட்டுத்தீயை அள்ளி குடிச்சிட்டு எல்லாரையும் அந்த காட்டுத்தீயிலிருந்து விடுவிச்சிருக்கார். இப்படி போல் பலவிதமான ரட்சணைகள் பக்தர்கள் அப்படி காப்பாற்றுறான் பகவான். திரௌபதீச்ச பரித்ராணாய சாதுனா, சாதுக்களை ரட்சிக்கிறதுன்னே அவதாரம் பண்ண கிருஷ்ண அவதாரம். அப்போ திரௌபதி என்ற சாதுவை ரட்சித்தானே சபையில் அமோன சேவலைகளை கொடுத்து காப்பாற்றினான். திரௌபதீச்ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத்து பாலிதா கோபசுந்தரியா ச கிருஷ்ணா கோவினோகதா. அப்போது கோபர்களையெல்லாம் காட்டுத்தீயில் இருந்தோம் கோவர்த்தனை மழையில் புயல் காலத்திலிருந்து கோவர்த்தன மலைகளை உத்தாரணம் பண்ணி காப்பாற்றிருக்கான். காளியை நர்த்தனம் பண்ணி விஷத்திலிருந்து காப்பாற்றிருக்கான். அப்படிப்பட்ட எத்தனையோ கஷ்டங்கள் இருந்து கோபிகளை காப்பாற்றிருக்கானே. சங்கசுடன்னு ஒருத்தன் அசுரன் அவனை வதம் பண்ணி அந்த குகையிலிருந்து மீட்டெடுத்தான் கோபிகளை. இப்படி பலவிதமான ஆபத்துக்களிருந்து கிருஷ்ணன் காப்பாற்றிருக்கான். அந்த கிருஷ்ணன் வினோகதா அந்த இடத்துல பகவான் எங்கே தூர தேசத்துக்கு போயிடல, நினைச்சவங்களுடைய ஹிருதயத்தில் பகவான் வாசம் பண்ணுறான். நினைச்ச மாத்திரத்தில் காப்பாற்றுறானா நம்மளை. அந்த பகவானை ஸ்மரிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பாகவதம். அப்போ பாகவதத்தில் நினையணும்னா பாகவத கதைகளை பேச 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 எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா பேசுறதுக்கு. அப்போது பகவான் கோப்யாதிதே துவயி கிருதாகசி தாமதாவத்து யாதே தசாஸ்ரு கலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம் பக்தரம் நினைய பயபாவனையா ஸ்திதஸ்ய சாமாம் விமோகையதி பீரவி எத்பிபேதி. பகவான் ஒரு நாள் தயிர் பானையை உடச்சிட்டான். யசோதம்மா கோவம் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணால் கயிறுத்து கட்ட போனான். கட்ட இந்த தலைப்பும் அந்த தலைப்பும் முடியல. கடைசியில் பகவானே பந்தப்பட்டு கட்டுப்பட்டுறான். அந்த உரலை கட்டுப்படுத்தும் போது பகவான் அப்படியே தலை குனிஞ்சு நின்றானான். பெரம்பு கையிலத்து அடிக்க போகும்போது அப்படியே பயந்து நின்றானான். பய பாவனை அஸ்திதஸ்ய அப்படியே திருட்டு மொழி முழிச்சுன்னு தலையை வக்ரம் நினைய பயபாவனை தலையை குனிஞ்சுட்டு திருட்டு மொழி முழிச்சுட்டு அப்படி இப்படி திருட்டு முழிச்சுன்னு பார்த்துருந்தானான் திருட்டு கண்ணை யசோதைக்கு முன்னாடி. ஏன்னா உடனே பட கண்களில் கண்ணீர் அப்படியே வந்துடுச்சான். நான் அடிக்கல அதுக்குள்ளே அழறேன்னா அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுதுட்டா தான் அம்மா அடிக்க மாட்டான்றதுக்காக அழறானான். பயமாக இருக்குமா குழந்தை பயந்துட்டான் சொல்லிட்டு தடியை தூக்கி போட்டு ஆனால் இவனுக்கு தண்டனை கொடுக்கணுமேன்னு சொல்லி கயிறுகளை ஏற்று கட்டுறான். கட்டின உடனே அந்த உரலை கட்டுப்பட்டுறான். கட்டுப்பட்ட போது பகவான் அந்த உரலை கட்டுப்பட்ட நிலையில் தலை குனிஞ்சுட்டு பயந்த மாதிரி நிற்கிறானே. எந்த நரசிம்ம அவதாரத்தில் உலகங்கள்லாம் கடுகடுன்னு நடுங்குச்சோ, 30 கோடி தேவரெல்லாம் நடுங்கி போனாங்களோ, உலகங்கள்லாம் நடுங்குச்சோ, கிரகங்கள்லாம் அப்படியே ஒளி குன்றி போச்சோ, அந்த நரசிம்ம பகவான் இன்னைக்கு ஒரு இடைச்சி யசோதிக்கு முன்னாடி ததிகணந்தம் தாளம் போடுறான். குற்றம் செய்துட்டான். ஏன்னா தப்பு பண்ணிட்டானா, தயிர் பானையை உடச்சிட்டானா, அதுக்காக தலை குனிஞ்சுன்னு அழறானான். எந்த நீலிக்க எல்லாருடைய அழையும் துடைக்கக்கூடியவனாகிய அந்த பகவான் நரசிம்மமூர்த்தி எந்த ராமச்சந்திரமூர்த்தி நாசையாமி ஜெகத் சொர்வம்னு சொல்லும்போது தேவர்கள் ரிஷிகள்லாம் பயந்து போய் பிரம்மதேவத்தில் முறையிட்டார்களோ, அப்படி உலகத்தை அழிக்க புறப்பட்ட அப்படி ராமச்சந்திரமூர்த்தி கம்பீரமாக வந்தபோது அந்த பரமாத்மா இன்னைக்கு கிருஷ்ணனா குழந்தையாக வந்தபோது அப்படி என்ன நாடகம் நடிக்கிறான் பாரு. அந்த இடைச்சி முன்னாடி யசோதிக்கு முன்னாடி பயபாவனையா ஸ்திதஸ்ய உண்மையிலே பயம் இல்லையா, பாவனையினால் பயந்தானான். அப்படி பயந்த பாவனையில் ஸ்திதஸ்ய நின்று கொண்டிருந்தானான். அம்மா அடிச்சுட்டு போகிறாளோன்னு பயந்து நின்றானான். எந்த நரசிம்மாவதாரத்தை பற்றி உலகம்லாம் பயந்ததோ, எந்த ராமாவதாரத்தில் பார்த்தா ராட்சசெல்லாம் நடுநடுங்கி போனார்களோ, அவன் சமுத்திரமே கதிகாலம் ஒரு பார்வை பார்த்த உடனே சமுத்திரமே கரை புரண்டு போச்சோ, முதலைகள்லாம் திமிங்கள்லாம் வெளிப்பட்டு போயிச்சோ,
அப்படிப்பட்ட சமுத்திர தேவனே சமுத்திரராஜனே பயந்து நடுநடுங்கன்னு ஓடி வந்தானே கைகூப்பி கொண்டு ராமருடைய கடாட்சத்தில் கோப கடாட்சத்தை பார்த்து பயந்து. அப்படியேப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி, அப்படியேப்பட்ட நரசிம்ம பகவான், அப்படியேப்பட்ட வராகவதாரம் எடுத்து குத்தி கீழ்ச்சி இரண்யாட்சர்கள் அப்படிப்பட்ட ஆட்செல்லாம் பயந்து நடுங்கி ஓடினார்களோ அந்த பரமாத்மா இன்றைக்கி கிருஷ்ணனா ஒரு குழந்தையாக வந்தபோது இந்த கிருஷ்ணனத்தில் பார்த்து நடுநடி அப்படியே யசோதை பார்த்து இவன் நடுநடிக்கும் பக்தர்களிடத்தில் வந்து பார்த்தா இவன் தத்திக்கணத்தும் தாளம் போடுறான், நடுநடிக்க போகிறான், அம்மா அடிச்சிடுவாளுன்னு பயப்படுறான், அழறானா, கண்களில் கண்ணீர் மல்க, அந்த நீலி கண்ணீர் வடிக்கிறான், கண்ணில் மை இருக்கு இல்லையா, அந்த மை அப்படி இறக்கணும்னா கிளிசோரஸே தேவையில்லையா, கண்களில் அப்படியே கண்ணில் மை அப்படி கருப்பு முகத்துக்கு மை திட்டினா கூட அழகாக இருக்குமா பார்க்கறதுக்கு. அந்த கண்ணில் மலமலமலன்னு கண்ணீர் சிந்திட்டானா. வக்திரம் நீய பயபாவனையா ஸ்திதஸ்ய சாமா விமோகையதி பீரபி யத்பிபேதி. எந்த பயமே ஒரு ரூபம் எடுத்துன்னு வந்தாலும் உன்னை கண்டா பயந்து ஓடுமோ, அப்படிப்பட்ட உன்னை நினைச்சவங்களுக்கே பயம் கிடையாது பக்தர்களுக்கு. அப்படி போது உனக்கே அது பயம், என்னை மோகிக்க செய்கிறதே அந்த நிலையை நினைச்சா. யசோதைக்கு முன்னாடி சின்ன குழந்தையா இருக்கும்போது யசோதைக்கு முன்னாடி பயந்து நின்னியே அந்த நிலையை நினைச்சா இன்னி கூட என் மனசே மோகிக்குதே அப்படின்னு அத்தை குந்தி தேவி சொல்றா. இந்த ஸ்துதியில் குந்தி தேவி சொல்றா, விமோகையதி பீரபி, என்னை மோகிக்க செய்கிறதே அந்த நிலையானது அப்படின்னு சொன்னோடனே பந்தம் ஜகாச வைகுண்ட மோகையன்னுவ மாயையா, தன் மாயால் மயக்கின்ற அத்தையை ஒரு மயக்கின்னு ஒரு புன் சிரிப்புனால அப்படியே அவளை தன் பக்தியில் அப்படியே தலைக்கும்படி செய்துட்டானா. தொய்யுமே அனன்ய விஷயா மதிர் மதுபதே அசகிருத்து ரதிமுத்மக தாதத்தா கங்கை பௌக முதன்பதி. கங்கை வெள்ளமானது தன்னுடைய தடைகளை உடைச்செடுந்து தன் அலைகளை கொண்டு போய் எப்படி சமுத்திரத்தில் சேர்க்கிறதோ அதுபோல் என் மனம் என்ற அலைகளானது என்னுடைய குடும்பம் பிரச்சனைகள் அந்த இருந்து எல்லா தடங்களையும் உடைச்சிருந்து கொண்டு என் மனம் என்ற அலையானது உன் திருவடி பக்தியில் எப்பொழுதும் தலைத்திருக்கும்படி செய்ய வேண்டும் கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான் குந்தி தேவி. தொய்யுமே அனன்ய விஷயா, அந்நிய விஷயம் எதுவும் மனசில் வராமல் அனன்யமாக உன் திருவடியிலேயே தியானம் பண்ணணும். தொய்யுமே அனன்ய விஷயா மதிர் மதுபதே, என்னுடைய மதியானது மதுபதியாகிய கிருஷ்ணா யாதவ பதியே உன்னிடத்தில் மதுபதே அசக்கிருத்து கொஞ்சம் கூட இடைவிடாமல் அசகிருத்து ரதிமுத்வக ரதின பக்தி உத்வக தாதத்தா கங்கை வௌக முதன்மதி. எல்லா விதமான தடைகளையும் உடைச்செறிந்து கொண்டு என்னுடைய புத்தியானது உன் திருவடியிலேயே ரமிக்க வேண்டும். எப்படி சமுத்திரத்தில் அலைகளானது கங்கை நதியினுடைய அலைகளானது எப்படி எல்லா தடைகளும் உடைச்சிருந்து கொண்டு தன்னுடைய அலைகளை கொண்டு போய் சமுத்திரத்தில் சேர்க்கத்தோ என் மனம் என்ற அலைகளானது எல்லா தடங்கல்களையும் உடைச்சிருந்து கொண்டு உன் பக்தியில் தலைக்கும்படி செய்யணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறான். இப்படிலாம் அருமையான ஸ்லோகங்கள் பாகவதத்தில் அப்படியே கொட்டி கிடக்குது. என்ன மாதிரி ஸ்லோகம்! தேவக்கியாம் வசுதேவஸ்திய ஜாசிதோ அப்பியகாத்து அஜஸ்தமஸ்ய க்ஷேமாய வதாயிச்ச சுரத்விஷாம். சில பேர் சொல்கிறாங்க, நீ தேவிக்கு வசுதேவர் யாசித்ததுனால்தான் பகவானாக நீயே அவர்களுக்கு மகனாக பிறந்தாய், வாசுதேவனாக, வசுதேவ புத்திரனாக. அதே சமயத்தில் தர்மபுத்திரரை ராஜ்யத்தில் ஸ்தாபிப்பதற்காகத்தான், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான் நீ அவதாரம் பண்ணதாக சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் பாராவதாரணா யாஞ்சியே பவோனாவ யுவதிதோ சிதன்ய பூரிபாரணே ஜாது ஹியாத்ம புவார்த்திதா, பூமி பாரத்தை குறைப்பதற்காக நீ அவதரித்தாய் என்று சில பேர் சொல்கிறார்கள் அப்படின்ட்டு பல காரணங்களை சொல்கிறா. கிருஷ்ணாவதாரத்தினுடைய காரணங்களை கொட்டியிருக்கா குந்தி தேவி. அப்படி இருக்கும் அந்த ஸ்துதி படிக்கும்போது. அவள் கிருஷ்ணனுடைய பெருமைகளை அப்படி சொல்லியிருக்கா, வர்ணிச்சிருக்கா. இந்த குந்தி ஸ்துதி படிக்கும்போது அவ்வளோ ரசமாக இருக்கும். சரி, தோட பூர்த்தி பண்ணிப்போம். ராமராமன் டைம் ஆயிடுச்சு. அதனால் பாகவதத்தில் பக்தி உண்டாகணும்னா அவனை பக்தி உண்டாகணும்னு உனக்கு விருப்பம் இருந்தால் உண்மையிலே ஆசைப்பட்டால் கண்டிப்பாக பகவான் பக்தி கொடுப்பான். நீ வேறு எந்த மகாத்மாக்களை போகிறேன், நான் அங்கே சாமியார்களுக்கு போகிறேன், இந்த சாமியார்களுக்கு போகிறேன்னு வேணாம். உட்காந்த இடத்துல புஸ்தகத்தில் தான் இப்போ இதில் இருக்கிற பக்தர்களை பாருங்கள், பிரகலாத நாரதர் அவரெல்லாம் பாருங்கள், அவர்களை தியானம் பண்ணிங்க, அவர்களிடத்தில் பிரார்த்தனை பண்ணாவே உங்களுக்கு பக்தி கிடைக்கும். பாகவத புஸ்தகத்தை நீ திறந்தாவே உனக்கு பக்தி உண்டாயிடும் ஆட்டோமேட்டிக்காக. கிருஷ்ணனே பக்தி கொடுத்துருவான். நீ எங்கேயும் ஓடணும்னு அவசியமே இல்லை. இருந்த இடத்துல இருந்தபடி பகவான் நாமத்தை சொல்லிட்டு, ஆனால் நான் பகவான் நாமம் இவ்வளோ சொல்லிட்டேன், நான் இவ்வளோ பக்தி பண்ணிட்டேன், நான் பாகவத பாராயணம் பண்ணிட்டேன் அப்படின்னு மாற்றட்டிக்காதீங்க. அந்த கர்வம் நம்மளுக்கு என்னென்னா நம்ம பக்திக்கு தடையாயிடும். நான் பண்ணது கிருஷ்ண கிருபையினால் பண்ணேன், அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு வேலையா பகவானுடைய பக்திக்கு இது வேலை கிடையாது. அவன் கிருபையினால் பக்தி பண்ணணும். அவனா கிருஷ்ணா உன் பக்தி எனக்கு வேணும் கிருஷ்ணா அப்படின்னு ஆசையை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பக்தி உனக்கு அள்ளி வழங்கிடுவான். தீனத்வபாவனக, தீன நிலையில் கேட்கணும். அதிகாரமாக நான் இவ்வளோ சாதனை பண்ணனேன்னு அப்படின்னு அது பணைய வைக்கக்கூடாது. அது அப்படி வைக்கிறத விட, பகவானே நான் பண்ணதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, உன் கிருபையினால் நான் நாமா சொன்னேன், ஆனால் உன்னுடைய பக்தி பண்ணால் ஆசையாக இருக்கு கிருஷ்ணா, நீ தான் அந்த பக்தி கொடுக்கணும்னு உடனே அனுகிரகம் பண்ணுவான்.
அதான் விஷயம். மனசால் அவனை நினைக்கணுமே தவிர வெளிப்புறமான சிலையில் பகவான் இருக்கிறான், வெளிப்புறமான பகவானை வெளியில் வைக்கக்கூடாது. வெளியில் இருக்கட்டும், அது மனசுக்குள்ளே கண்ணை மூடினா மனசில் தெரியணும் பகவான். ஆனால் மனசால் நினைக்கிறது தான் முக்கியமே தவிர, புரியுதுங்களா? வெறும் பாகவத புஸ்தகம் இல்லை அது. பாகவதத்தில் பகவானே இருக்கிறான், பகவானே பாகவத வடிவத்தில் இருக்கான். மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலியுகத்தில் பாகவத சாஸ்திர வடிவத்தில் பகவான் இருக்கிறான். அவனை நினைச்சா உடனே ஹிருதயத்தில் வந்துடுவான். சத்தியோகருத்தி அவருத்தியதே. அந்த பாகவத்தை நினைச்சாலே ஹிருதயத்தில் கிருஷ்ணன் வந்துடுறானா. ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிக்கிறதே கிம்பா பரீஸ்வரா. இந்த பாகவதை தவிர வேறு எதனால் ஈஸ்வரன் வந்து நமக்கு பிடிபட்டுடுறான், ஹிருதயத்தில் உடனே வந்துடுறான், பக்தர்களுக்கு அடிமைப்பட்டுடுறான். இந்த பாகவதம் ஒன்று நாள் தான். இது கேட்கணும் இல்லை, கேட்கணும்னு ஆசைப்பட்டாலே ஹிருதயத்தில் வந்தான். சுஸ்ரூஷிபி தக்ஷணாத். அந்த க்ஷணத்திலே பகவான் நம்ம ஹிருதயத்தில் வந்து டேரா போட்டுறான். அப்படியேப்பட்ட பாகவதம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிக்கிறதே. மகாமுனிவராக வியாசராச்சாரால் செய்யப்பட்ட இந்த பாகவதத்தை மகாமுனிக்கிறதே கிம்பா பரை ஈஸ்வரகா சவால் விடுறார். இது தவிர இந்த கிருஷ்ணனாகி ஈஸ்வரன் வேறு எதில் பிடிபட்டுருவான்? கிம்பா பரை ஈஸ்வரகா சத்தியோ ஹிருத்தி அவரது. உடனே ஹிருதயத்தில் இந்த பாகவதத்தினால்தான் உடனே ஹிருதயத்தில் பகவான் வரக்கூடியவன். வேறு எதில் வருவான் பகவான்? சத்தியஹிருத்தி அவரத்ததே அத்த கிருதிபிகி சுஸ்ரூஷிபி தக்ஷணாத். சரி, நம்ம போட்டு பண்ணிப்போம். ராம 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 ராம. இந்த பாகவத்தில் பகவான் பிடிபடுற மாதிரி, நம்மளுக்கு வசப்படுற மாதிரி வேறு எதில் வசப்படுவான் இந்த ஈஸ்வரன் அப்படின்னு கேட்குறாரு வியாசாச்சாரியார். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீதத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சத்குரு மகாராஜ்க்கு ஜெய், சகல சாதமணிக்கு ஜெய். நிறைய பாகவதம் பற்றி பேசலாம், பகவத் கதைகள்லேயே ரமிக்கலாம். வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. லோக விஷயமான சிந்தனைகள் துன்பத்தை கொடுக்கக்கூடியது, பாகவத விஷயமான சிந்தனைகள் மனசில் சாந்தி கொடுக்கக்கூடியது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சங்கீதம் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சகல சாதமணி கி ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். ராம 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 ராம. ராம 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 ராம. ராம 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 ராம. ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இனிமேல் பாகவத கதையை பற்றி நிறைய பேசலாம். கிருஷ்ணனுடைய கிருபை நாம் நினச்சி பேச முடியாது, கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைக்கணும். பகவான் அனுகிரகம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம பேச முடியும். பகவத்குணம் நீங்களும் வந்து இதை 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள், கிருஷ்ண கதைகளை பேசி. அதனால தான் மனசு பரிசுத்தமாகும், வேறு எதனால் மனசு பரிசுத்தமாகாது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதனால் அனைவரதும் கிருஷ்ண கதைகளை பேசி ஆனந்தப்படுவோம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சத்குரு மகாராஜ்க்கு ஜெய், சகல சாதுமல்லிக்கு ஜெய். எங்கேயும் அலைய வேணாம், பாகவத புஸ்தகம் கையில் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடும். ராம 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 ராம. அதனால் பாகவதம் நமக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடும், பாகவதம் நமக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடும். அதிகமாக நிறைய பாராயணம் படிக்கணும். படித்து பகவான்களை புரியும்படி கேட்டோன்னா அவனே புரியும்படி செய்வான், எல்லாமே புரியும்படி நமக்கு எடுத்துரைப்பான் பகவான். ததாமி புத்தி யோகம் சொல்கிறான் இல்லையா, அவனால் நமக்கு அறிவானது ஊட்டப்படும். நிச்சயமாக நம்ம பாகவதம் படித்து அனுபவிக்கலாம். ராம 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 ராம.